வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். உலக நன்மைக்காக இந்த ஆன்லைன்ல முதல் முறையாக வேல் பூசை நிகழ்த்து கொண்டிருக்கின்ற வேலுண்டு வினையிலே குடும்பம் இருந்த இடத்திலேயே முருகப்பெருமானுடைய அருள். சித்திரை மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய தமிழ் வருடத்தினுடைய முதல் சஷ்டியிலே நம்மளுடைய 6வது அமர்வாக இந்த வேல் வகுப்பு என்ற ஒரு செய்தியை தான் பண்ண இருக்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து முருகனுடைய வேலை வழிபாடு செய்ய இருக்கின்றோம். இந்த வழிபாடு செய்வதனால உங்க எல்லாருடைய எல்லா குறைகளும் நீங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற உலக நன்மைக்காக பண்ண போறோம். அந்த நினைப்பை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும். இந்த உலகத்துல எல்லாமே நிறைந்து இருக்கணும். எல்லா வளங்களும் செழிக்கணும். நோய் அப்படின்றது இல்லாம எல்லாருக்கும் இறைவனோட அருள் நல்லபடியா இருக்கணும்னு ஒரு நிமிடம் எல்லாரும் மனதுல சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய 6 விளக்குகளை ஏற்றிக்கொள்ளுங்க. இப்பொழுது நம்ம முதல்ல இந்த இந்த வேல் பூசை ஆரம்பிக்க இருக்கின்றோம். எது இருக்கோ இல்லையோ இருக்கிறத வைத்து நீங்க பண்ணலாம். எது இருந்தாலும் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் செய்வான். வேல் உங்களுக்கு அருள் செய்யும். ஒரே ஒரு செய்தி, இந்த வேல் பூஜை செய்வதற்கு முன்னால இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இனிமே அறத்துல நான் நிற்பேன், சிவபெருமான் முருகப்பெருமானுடைய ஞானத்துல நிற்பேன், என்னால முடிந்த அளவுல நான் நிற்பேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. அறம் என்றால் என்னன்னா, எது நாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாம இருப்பதுதான் அறம். அதனால முதல்ல எடுத்த உடனே நான் அறத்துல நிக்க எனக்கு உதவி செய் வேல் பெருமானே அப்படின்னு முதல்ல எல்லாரும் அறத்துல நிக்கிறது. அறம்தான் இந்த வேல், ஞானம்தான் வேல். அடியனுக்கு கண்கள்ல நீர் பெருகுது. அடியன் அடியார்கள் 75 அடியார்கள் தயார் நிலையில இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பா நிதானமா பண்ண போறோம். எல்லாரும் 1.5 மணி நேரம் மனசுல வச்சுக்கோங்க. நிதானமா பண்ண போறோம். அதனால இந்த வருடம், இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க வைக்கின்ற அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி உங்களுக்கு தனம், கல்வி, ஞானம், செல்வம் மற்றும் எல்லா விதமான திருவருளையும் குருவருளையும் தந்து உங்களுடைய இல்லம் சிறப்பா இருக்கும். வேல் வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய இல்லத்தினுடைய மொத்த நன்மையும் கிடைக்கும்னு சொல்லி உங்க எல்லாரையும் அடியேன் வாழ்த்துகின்றேன். முதலாவதாக இதை தொடங்க இருக்கின்றோம். நம்மளுடைய எல்லாரும் உங்களுடைய அந்த விநாயகர் மஞ்சள் விநாயகர் பிடிச்சிருப்பீங்க. அருகம்புல் மட்டும் கையில எடுத்து வச்சுக்கோங்க. பாடும்போது அவங்க பாடுவாங்க. எல்லாரும் பாடுறத அந்த PDF எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். பக்கத்துல அதை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஓபன் பண்ணி வச்சு கையில அருகம்புல் எடுத்துக்கோங்க. விநாயகருக்கு இப்போ முதல் பாடுவதற்காக பிரேமாமா அவர்களை நாங்க பிடியதன் உருவமை பாடுவதற்காக அழைக்கின்றோம். அம்மா இப்பொழுது முதலாவதாக பிடிதன் உரிமை பாடும்போது நீங்க உங்களுடைய அந்த அருகம்புல்ல நீங்க விநாயகருடைய மேல அர்ச்சனை செய்யலாம். எல்லாரும் அந்த பாடலாம். உங்களுக்கு பதிலா பிரேமாமா பாடுவாங்க. நீங்க மனசுல வாங்கி இதை அர்ச்சனை செய்யலாம். அம்மா ஆரம்பிக்கலாம். பிரேமாமா சுவாமி. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. பிடியதன் ஒரு ஊமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவசிவ. ரொம்ப அருமை சுவாமி. அடுத்த விநாயகர் பாடல் பாடுவதற்கு அடியன் சந்திராம் அவர்கள் 5 கரத்தனை அந்த பாடல்ல அப்பொழுதும் அடியார்கள் தொடர்ந்து அந்த அர்ச்சனை செய்து கொண்டே இருங்க. அம்மா சந்திராம்மா 5 கரத்தனை. திருவடி வணக்கங்க ஐயா. 5 கரத்தனை யானை முகத்தனை ஈந்தின் இளம்பரில் போல் என்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். திருவடி வணக்கம். நன்றிங்கம்மா. நமச்சிவாய. முருகாசரணம் முருகாசரணம். அடுத்தபடியா 3வது விநாயகர் அர்ச்சனை. இப்பொழுது அடியார்கள் வெள்ளை மலர்கள் இருந்தா எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டினாலும் ஒன்னும் இல்ல, அருகம்புள்ளையே அர்ச்சனை செய்யலாம். வெண்மலர்கள் இருந்தா கையில எடுத்துக்கொள்ளுங்க. உம்பர்தரு தேர்மணி திருப்புகள் பாட போறாங்க. அதுக்கு ஒவ்வொரு மலரா நீங்க அவங்க மனசுல நினைச்சிட்டு விநாயகர் நினைச்சிட்டு நீங்க இந்த வேல் பூசை சிறப்பா நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் பெருமான போற்றி செய்கின்றோம். ஐயா ஸ்ரீராம் ஐயா எழுந்தருளாம். திருப்புகள் நமக்கு உம்பர்தரு தேர்மணி. நீங்க வீடியோ ஆன் பண்ணி பாடுங்க சுவாமி. வீடியோ ஆன் பண்ணி பாடுங்க. முருகாசரணம். ஐயா வந்துகிட்டே இருக்காங்க. அடியார்கள் எல்லாம் வெண்மலர்கள் கையில் எடுத்துக்கோங்க.
வெண்மலத்துல வைத்து பூசனை செய்வதற்கு தயாரா இருங்க. உம்பர்த்தர் தேருமணி பாட போறாங்க ஐயா. நமச்சிவாய். பரவாயில்ல ஐயா, நீங்க இது பண்ண முடியாதாலும் அப்படியே பாடுங்க ஐயா. நமச்சிவாய். ஐயா ஸ்ரீராம் ஐயா ஸ்ரீராம் ஐயா கேக்குதுங்க ஐயா. உம்பர்த்தரு தேனமணி கசிவாகி உன் கடலில் தேனமுத துணர்வூரே இன்பரசத்தே பருகி பல காலும் இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நோயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்தனைவோனே தந்தை வளர்த்தாளருள் கை கனியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆனை முக பெருமாளே எந்த நோயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே ஐந்து கரத்து ஆனை முக பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நன்றி நன்றிங்க. இப்ப எல்லாரும் தங்கள்கிட்ட அந்த ஒற்றை விளக்கு இருக்கு இல்லையா, அந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதை பெருமானுக்கு தீபம் காட்டு எல்லாரும் மணி அடித்து நம்மளுடைய விநாயகருக்கு நீங்க ஆரத்தி காட்டலாம். நீங்க கற்பூரம் வச்சிருந்தாலும் கற்பூர ஆரத்தியும் காட்டலாம். எல்லாரும் மணி அடித்து, யாராவது ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணி மணி அடிச்சுக்கலாம். அன்மியூட் மட்டும் பண்ணி எல்லாரும் மணி அடிக்கிற சத்தம் கேட்கலாம். மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி, எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. விநாயகர் வழிபாடு மிகச்சிறப்பா நிகழ்ந்தது. விநாயகர் வழிபாடு மிகச்சிறப்பாக நிகழ்ந்தது. நம்மளுடைய இந்த வேல் பூசை எந்த விக்னமும் இல்லாம மிகச்சிறப்பாக நிகழ இருக்கின்றது இந்த வேல் பூசை. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நாம அழைக்க இருப்பது குரு வழிபாடு. குருவருளின்றி திருவருள் எப்பொழுதும் நமக்கு நிலைக்க போவதில்லை. அதனால குருவருள் பாடலை பாடுவதற்காக நம்முடைய பூலியர் கோன் வெப்பொழித்த அந்த பாடலை ஜானகி அம்மா அவர்கள் இருக்காங்களா? சுவாமி ஜானகி அம்மா இருக்கீங்களா? சரி, ஜானகி அம்மாவுக்கு அவர்களுக்கு பதிலாக சரஸ்வதி அம்மா பாடுறீங்களா? பூலியர் கோன் வெப்பொழித்த எல்லாரும் குருநாதரை மனசுல நினைச்சுக்கோங்க. குருநாதர் எல்லா குருநாதரையும் மனசுல நினைச்சுக்கோங்க. குருவருள் கிடைக்கணும்னு நினைச்சுக்கோங்க. பூலியர் கோன் வெப்பொழித்த பாடும்போது திரும்ப விநாயக பெருமான் தான் எல்லாருக்கும் குருநாதர், எல்லாருக்கும் அதனால விநாயக பெருமானுக்கு நீங்க அர்ச்சனை செய்யலாம். பூலியர் கோன் வெப்பொழித்த அம்மா பாடுங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். பூலியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோம் கல்லல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி பூலிமலி திருவாத ஊடத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருப்படி வணக்கம் ஐயா. சிவாய நம. நன்றிங்க சுவாமி. குரு வழிபாடும் நிகழ்ந்து விட்டது. எல்லாரும் திரும்பவும் ஒரு முறை கற்பூர தீபமும்
அவர்களுக்கு வந்து அந்த மணி ஒலியோடு அவர்களுக்கு குருநாதரையும் நம்ம எழுந்தருள செய்யுங்க. குருநாதர் வருவதாக பாவனை செய்து கொண்டு கற்பூரம் ஏற்றி அடியார்கள் கற்பூரமோ அந்த நெய் அகல் தீபமோ ஏற்றி அடியார்கள் மணி ஒலி எழுப்புங்க. நமச்சிவாய். குருவே போற்றி, குருவருளே 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 குருவருளே போற்றி. நன்றி நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாம், நிறைவு செய்து கொள்ளலாம். அடியவர்கள் அனைவரும் நிறைவு. அடுத்தபடி எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி, மியூட் பண்ணிக்கலாம். நமச்சிவாய். ரொம்ப மகிழ்ச்சி. மணி ஒலி ரொம்ப அருமையா கேட்டது. அடுத்தபடியா நம்மளுடைய சிவ வழிபாடு, சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்று அப்படிங்கிற பெரும் அந்த செய்தியோடு நம்ம மூவ் பண்றோம். சிவபெருமானுடைய வழிபாடு அடுத்தபடியா இப்பொழுது தேவாரம் இசைக்கப்படும். அதாவது ஒவ்வொரு தேவாரம் இசைக்கிறப்போ கைகள்ல வேற வேற வில்வ மலர்கள் இருந்ததுன்னா வில்வ இலைகள் இருந்தா வச்சுக்கோங்க. இந்த வில்வ இலைகளை ஒவ்வொரு தேவாரமும் முடிகிறப்போ ஒரு வில்வ இலையை நம்மளுடைய வேல் பெருமானுக்கு சமட்டுங்க. வேலும் முருகனுடைய சிவபெருமானுடைய விழிக்கு கலர்க்கு சமம். அதனால ஒரு வேல் வந்து இப்பொழுது ஒரு சிவபெருமானா இருக்க போது. அதனால கையில வில்வம் இருந்ததுன்னா வில்வம் எடுத்துக்கலாம், வில்வம் இல்லைன்னா வேறு மலர்கள் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லாட்டி மனசுல வில்வம் இருக்கிறதா மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த வேல் பெருமானுக்கு நீங்க சமர்ப்பிக்கலாம். எதுவுமே இல்லாட்டி ஒன்னும் இல்லை. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப ஓதுவாமூர்த்திகள் கமலக்கண்ணையா ஓதுவாமூர்த்திகள் வந்து நமக்கு அந்த பாடல்கள் எல்லாம் பாட போறாங்க. அப்படியே கண்கள்ல அந்த பாடல்களை கேட்டு எல்லாரும் கண்கள்ல கசிந்து உருகி அவர்கள் அனைவரும் அப்படியே வந்து அந்த கையில இருக்கக்கூடிய வில்வ பக்ஷத்தை வந்து வில்வ அந்த இலைகளை வந்து நம்மளுடைய வேல் பெருமானுக்கு சாற்றலாம். வேல் பெருமானுக்கு இப்ப நம்ம வேல் பெருமான் இப்போ நமக்கு சிவபெருமான் இல்ல அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம தனி போற்றி இருக்காது, தனி போற்றி இருக்கு. இப்போ நம்முடைய அம்பாள் போற்றி, நம்மளுடைய முருகர் போற்றி, நம்முடைய வேல் எல்லாமே வேல் தான். வேலுக்கு தனி வழிபாடு செய்யும்போது அபிஷேகம். இப்பொழுது வேலுக்கு வில்வம் இருந்ததுன்னா நீங்க பண்ணலாம், இல்ல அப்படின்னா பண்ணிக்கலாம். வில்வம் இருந்ததுன்னா வில்வத்தை போடுங்க. நம்முடைய சிவ வழிபாடப்போ ஒவ்வொரு அந்த தேவார பாடல் முடியும் போதும் நீங்க வந்து போடலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு மலர்கள் நீங்க அந்த வேலுக்கு வேல் பெருமான சிவபெருமான நீங்க இப்ப நிகழ்த்தி கொண்டு பாவனை செய்து கொண்டு இப்ப நீங்க பண்ணலாம். ஐயா கமலக்கண்ணன் ஐயா சுவாமி எழுந்தரலாம். நமச்சிவாய். ஐயா கமலக்கண்ணன் ஐயா சுவாமி இருக்கீங்களா? ஐயா கமலக்கண்ணன் ஐயா பாட்டுமாங்க ஐயா. இல்ல வெயிட் பண்ணுங்க சுவாமி. எல்லாரும் எல்லாரையும் நம்ம அவங்க கூப்பிட்டு வச்சிருக்கோம். அவங்க வரட்டும். ஒரு என்ன யாராவது வர முடியாச்சு நம்ம பாட சொல்லணும். ஒண்ணு கமலக்கண்ணன் ஐயா சுவாமி இருக்காங்களா? கமலக்கண்ணன் ஐயா ஐயா சுவாமி ஆமா ஐயா இருக்காங்க. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா பாடலாங்க சுவாமி. ஐயா நீங்க பாடலாம், உங்களுக்கு கால அவகாசம் வந்துருச்சு. சரி அம்மா அந்த ஐயா நாங்க எங்க மாணவர்களோட தான் இருக்கின்றோம். ஐயா அடியன் வந்து பாடுறேங்கம்மா, பஞ்சபுராணம் பாடுறேன். எல்லாரும் ஒரு 5 நிமிடம் அமைதியா இருங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. எங்க கிட்ட திருப்புகள் மட்டும் இவங்க எல்லாம் படிக்கிறாங்க ஐயா. நல்லதுங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க பெருமானுக்கு சிவ வழிபாடு செய்யலாம் சுவாமி. எல்லா அடியார்களும் காத்திருக்காங்க. செய்ய அடியார்கள் வந்து ஆக மகிழ்ச்சிங்க சுவாமி. மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். நாருடைய சிவனே போற்றி, போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, கவாய் கனகத்திரளே போற்றி, வேலுண்டு வினையில்லை. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை அடியன் உற்சாகிக் கொள்கின்றேன். அடியனுக்கு பஞ்சபுராணம் என்கிற அடிப்படையிலேயே தோன்றிய சிவியன் முதல் பாடலானது அடியன் பாட இருக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பிருடைய பிரமாபுரமேவிய எம்மாள் இவனன்றே
அருள் செய்த பெம்மான் இவன் அன்றே. திருநாவுக்கரசு பெருமான் அருள் செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை. இல்லக விலகது இருள் கேடுப்பது சொல்லக விலகது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விலகது நமச்சிவாயவே. சுந்தரமூர்த்தி சாமிகள் அருள் செய்த திருத்தொண்ட தொகை 10வது பாடல். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனை பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் வாழை வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே முப்போது திருமேனி திண்டுவார்க்கடியே முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியே ஆரூரூரி அம்மானு காயே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா அகுலு சதுரரே அந்த முழு இல்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்றின்பா சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமாள் திருப்பெருதுறை உரை சிவனே எந்த ஈசாயன் உடலிடம் கொண்டாய் யானிதற்கிழனோ கைமாறே. திருவிசைப்பா. ஒளி வளர் விளக்கே உழப்பிலார் ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பாலிங்கில் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவள தெய்வ ஊத்துகந்தாயே தொண்டனேன் விளம்புமார் விளம்பேன் மண்ணுகத்தில்லை வளர்கணும் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னினிசை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாளுமை கோ அடியோன் முக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நீரிதல் பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய இமணி வேணிய அழக சோதிய அம்பலத்து அடுவாய் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாய் சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் பிள்ளை அறிவையறையோ நினையும் நண்பிலேக்கு உள் தாழ் தருவையோ சொக்கநாதா தாழ் தருவையோ தாழ் தருவையோ சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம்.
சிவ 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 கமலக்கண்ணையா, அருமை அருமைங்க சுவாமி. அப்படியே பெருமானுடைய பெருங்கருணை, அப்படியே நாங்க சிவபெருமானோட இணைந்து விட்டோம். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. தங்களுடைய அலுவலுக்கு இடையில எங்களுக்கு எல்லாருக்கும் பாடி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க சுவாமி. அடுத்த பூசணை அடுத்த வகையில இருந்துட்டே இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அடியே நன்றி. அடியார்கள் தற்போது உங்களுடைய திரும்ப பூஜை மணி எழுப்பி பெருமானுக்கு வந்து நீங்க வந்து சிவபெருமானாக வேலை பாவித்து நீங்க மணி ஓசை எழுப்பணும். நிறைவு செய்யலாம். அடியவர்கள் நிறைவு செய்யலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு. அடுத்தபடியாக இப்பொழுது சிவபெருமான் எழுந்தருளி விட்டார் நம்முடைய வேலிலே. அடுத்தபடியாக நம் வேலிலேயே அன்னை சக்தியானவள் எழுந்தருள போகின்றால். ஆகவே அன்னை சக்தியை இப்பொழுது நம்ம வேலில எழுந்தருள செய்ய போகின்றோம். இப்பொழுது சக்தி வழிபாடாக முதலாவதாக நமக்கு தனம் தரும் கல்வி தரும் என்ற அந்த பாடலை பாடுவதற்காக சிவத்திரு லஷ்யா அவர்கள் ஆந்திரா, அவங்க காக்கிநாடால இருக்காங்க. சுவாமி எழுந்தருளுங்க. அடியார்கள் சிவப்பு மலர்களை கையில வச்சுக்கோங்க. அது எந்த மலரா இருந்தாலும் பரவாயில்ல. சிவப்பு மலர் இல்லைனாலும் எந்த மலர் கொண்டும் வழிபாடு செய்யலாம். எந்த மலருமே இல்லாதவர்கள் மனதுல சிவப்பு மலர்கள் இருப்பதாக கொண்டு வழிபாடு செய்யலாம். லட்சியமா நீங்க பாடலாம். நீங்க வந்து இது கலையாத கல்வியிலிருந்து தொடங்கலாம் சுவாமி. கலையாத கல்வியிலிருந்து தொடங்கலாம். லட்சியமா நீங்க பாடுங்க. உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணி பாடுங்க சுவாமி. அமைச்சுவாய். லட்சியமா. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாதாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கருப்பில்லாத உடலும் சரியாத மனமும் மண் பகலாத மன அம்மி மியூட் பண்ணு. சாமி மியூட் ஆயிட்டீங்க. அம்மா அன்மியூட் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க சுவாமி. வீடியோ ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாடுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன்ல தான் இருக்கு. சரிங்கம்மா. நீங்க பாடு. பாடுங்க சுவாமி. கலையாத கல்வியும் குறையாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கருப்பி நீராட உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் ஒரு கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனன் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அழுகிடும் மாய்னது தங்கையே ஆடி கடவோரின் வாழ்வேன் அமுதீஸ்வரரு பாகம் அகலாத சுரராமி அபிராமி அருள்வாமியே அபிராமியே அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமெலா இனம் தரும் நல்லதை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் ஊரலார் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக அம்மன் பாடல் தான். அடியார்கள் திரும்பவும் செம்மலர்களை வைத்துக் கொள்ளலாம். செம்மை அதாவது சிகப்பு மலர்களை வைத்து அதுக்கு பூஜை பண்ணலாம். சிவ. அடுத்தபடியா மதிலாமா அவர்களை அம்மன் பாடல் பாடுவதற்காக ஆமாக்கு எழுதல செல்கிறேன். அம்மா 2 பாடல்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அமைச்சுவாய். மதிலாமா வீடியோ ஆன் பண்ணி பாடுங்க. யார் பாடினாலும் வீடியோ ஆன் பண்ணி பாடுங்க சுவாமி. வீடியோ ஆன் பண்ணி தாங்க ஐயா இருக்கு. தெரியுதுங்கம்மா. சுவாய் நமங்க. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையுடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே
சிற்றாட இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாட இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது. பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாட இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. இன்பமெல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள். இன்பமெல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள். பின்னல் சடை போட்டு பிச்சு பூ சூடிடுவாள். பின்னல் சடை போட்டு பிச்சு பூ சூடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள். சின்னஞ்சிறு பெண் போலே சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாட இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாட இடையுடுத்தி தேனினும் இனியவள் சிந்தையில் உறைபவள் செந்தாமரை மலராள். தேனினும் இனியவள் சிந்தையில் உறைபவள் செந்தாமரை மலராள். வளர் செல்வமெல்லாம் தருவாள் தேவி. தேனினும் இனியவள் சிந்தையில் உறைபவள் செந்தாமரை மலராள். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் இல்ல அடுத்ததுங்கய்யா. உலகத்தை காத்தருளும் அம்பிகையே நீலகண்டரின் கரம் பிடித்தவளே ஆணைமுகனின் அன்னையே வேதம் போற்றும் வித்தகியே ஞானச் சுடற்கொடியே மரகதவள்ளியே நில ஒளியாய் பிரகாசிப்பவளே கருணை மழையே அம்மா உன் தாமரை திருவடிகளில் சரணடைந்தோம். மங்களம் நிறைந்தவளே ஈஸ்வரியே கற்பகம் போல் வாரி வழங்குபவளே மலைதுவஜன் மகளே அபிராமவள்ளியே ஆனந்தமளிப்பவளே ஆதிவராசக்தியே அங்கையற்கண்ணம்மையே திருமாலின் சகோதரியே மலரம்பினை தாங்கியவளே ஈசனின் இடபாகத்தில் உறைபவளே எங்களின் முயற்சியில் வெற்றியை தந்தருள வேண்டும் அம்மா. புவனம் காக்கும் நாயகியே நாராயணியே சாம்பவியே சங்கரியே சாமலையே மாலினியே திரிசூலம் ஏந்திய சூலினியே மதங்கமா முனிவரின் மகளாக வந்தவளே பிரபஞ்சத்தை படைத்தவளே வேதத்தின் உட்பொருளே வீரத்தின் விளைநிலமே எங்களின் மீதும் கடைக்கண்ணை காட்டியருள வேண்டும் அம்மா. கடம்பவனமான மதுரையில் மீனாட்சியாக அருள்பவளே காஞ்சியம்பதியில் காமாட்சியாக திகழ்பவளே காசியில் உறையும் விசாலாட்சியே பர்வதராஜனின் புத்திரியே அசுர சக்தியை அழித்து நீதியை நிலைநாட்டுபவளே திக்கற்றவர்க்கு துணையாக நிற்பவளே வெற்றி தேவதையே அம்மா உன் அருளால் இந்த உலக உயிர்கள் எல்லாம் நலமோடு வாழட்டும். அம்மா உன் அருளால் இந்த உலக உயிர்கள் எல்லாம் நலமோடு வாழட்டும். பராசக்தி.
ஓம் சக்தி பராசக்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. அரோகரா இப்பொழுது அரோகரா வேல்ல வந்து நம்முடைய அன்னையை எழுந்தருள செய்துட்டோம். எல்லாரும் வந்து இப்பொழுது கற்பூர தீபம் காண்பித்து அல்லது அகல் தீபம் காண்பித்து ஒளி எழுப்பலாம். அன்னையை ஆவாகனம் செய்துட்டோம். வேல்ல இப்ப அன்னையை ஆவாகனம் செய்துட்டோம். அன்னையை ஒளி எழுப்பலாம். எல்லாரும் கற்பூர தீபம் காண்பித்து ஒளி எழுப்பலாம், மணி ஒளி எழுப்பலாம். அமைச்சுவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நிறைவு செய்து கொள்ளலாம். எல்லாரும் நிறைவு செய்து கொள்ளலாம். நமக்கு நிறைவு செய்து கொள்ளலாம். நிறைவு பண்ணிக்கலாம். எல்லாம் நிறைவு பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுடைய வேலானது சிவசக்தி சுரூபமாக விளங்குகின்றது. இப்ப வேல்ல வந்து சிவபெருமான் எழுந்துள்ளிட்டாரு. அடுத்து வந்து நம்முடைய சக்தி ஒரு சிவசக்தி சுரூபமா எழுந்துட்டாங்க. அந்த வேலை நீங்க நமஸ்காரம் செய்து கொள்ளுங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்து இருப்பதாக ஒரு முறை வேலை பாவனை செய்து வணங்கி கொள்ளுங்க. எல்லாரும் வந்து சிவமும் சக்தியும் அந்த வேல்ல இணைந்து இருப்பதாக நினைந்து வணங்கி கொள்ளுங்க. வேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. இப்பொழுது அடுத்தபடியாக நமக்கு முருகப்பெருமான எழுந்தருள செய்ய போறோம் வேல்ல. இப்ப முருகப்பெருமான நம்ம வேல்ல எழுந்தருள செய்ய போறோம். முருகப்பெருமான எழுந்தருள செய்வதற்காக நமக்கு இங்க அடுத்தபடியாக ஐயா அவர்கள் மன்னிக்கணும் அடியன் பார்க்கல திருவிளக்க. இப்ப நம்ம திருவிளக்கு, அதாவது அன்னை வந்து திரு ஆவினன்குடி அப்படின்ற இடம் தெரியும் எல்லாருக்கும். அதுல பழனியம்பதி. அந்த திரு ஆவினன்குடியில திருவாகிய நம்மளுடைய மகாலட்சுமி வந்து முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்தார்கள். அவர்கள் தவம் செய்து திருமகளுக்கு முருகப்பெருமான் அருள் செய்தார். அதனால அந்த தவம் செய்த மகாலட்சுமிய நாம வந்து நம்மளுடைய இல்லங்கள்ல நம்மளுடைய இப்போ வேல்ல வந்து முருகனையும் சிவபெருமானையும் சக்தியும் எழுந்தருள செய்ய முடியும். அதனால நாம வச்சிருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, இப்ப நாம வச்சிருக்கிற அந்த விளக்க மகாலட்சுமி எழுந்தருள செய்ய போறோம். அதனால அம்மா பாடுவாங்க. பாடும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த மகாலட்சுமி உங்க திருவிளக்குல எழுந்தருளணும் அப்படின்னு திருவிளக்குக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மலர்களை தூவுங்க. என்ன மலர்களையும் தூவலாம். செம்மலர்களும் வெம்மலர்களும் இருந்ததுன்னா நல்லது. வெண்மை மலர்களும் சிகப்பு மலர்களும் இருந்தா நலம். அப்படி இல்லாம இருந்தாலும் மஞ்சள் மலர்களையும் தூவலாம். எந்த மலர்கள் இல்லாவிட்டாமோ மனதுல அந்த மலர்கள் எல்லாம் இருப்பதாக தூவிக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த திருவிளக்கு அதுல நம்மளுடைய அன்னை திருமகளை எழுந்தருள செய்கின்றோம். திருமகள் வந்து நம்முடைய முருகப்பெருமானை வணங்கி எல்லா அருளையும் பெற்று அந்த திருமகள் எழுந்தருள செய்ய போறோம். அதனால அடியவர் பெருமக்கள் எல்லாம் கைகள்ல மலர் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அம்மா பாட போறாங்க, சாந்தி ஆறுமுகம் அம்மா. பாடும்போது உங்களுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க ஆவாகனம் செய்யுங்க. அன்னை மகாலட்சுமியை மனதில எடுத்துக்கொண்டு மகாலட்சுமியை உங்களுடைய அந்த விளக்கிலே ஆவாகனம் செய்யுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மா சாந்தி அம்மா எழுந்தருளுங்க சுவாமி. விளக்கு வழிபாடு, திருவிளக்கு வழிபாடு. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சக்தி பராசக்தி. ஆதிலட்சுமி தேவிக்கு அழகாக விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசுனை இதனை ஊற்றி குங்குமத்தில் போட்டிட்டு கோலமத்தில் தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக. குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொழு இருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக. அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக. குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக. அலைமகளே வருக, ஐஸ்வரியம் தருக. வாசலிலே மாக்கோளம்
வீட்டினிலே லக்ஷ்மிகரம் வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மிகரம் நெற்றியிலே திரிசூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மிகரம் நெற்றியிலே திரிசூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மிகரம் அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் ஊதுபத்தி எரிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம் ஊதுபத்தி எரிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலம் எல்லாம் அலங்காரம் அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலம் எல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் பத்மபீஷ தேவி நமஸ்காரம் பக்தர் தம்மை காப்பாய் நமஸ்காரம் அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக திருவிளக்கை ஏற்றி வைப்போம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொழு இருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் இருக்கிற இடத்துல எப்பொழுதுமே மங்களங்கள் ஐஸ்வர்யம். அதனால அடியார்கள் எல்லாம் இப்பொழுது தூபம் காட்டுங்க. முதல்ல விளக்குக்கு தூபம். அன்னை மகாலட்சுமிக்கு தூபம் தான் உகந்தது. தூபம் அதாவது பத்தியோ சாம்பிராணியோ எதுவாக இருந்ததுன்னா அடியார்கள் நிதானமா எடுத்து அப்படியே ஒளி எழுப்பி காட்டுங்க. தூபம் காட்டுங்க. முதல்ல தூபம் காட்டுங்க எல்லாரும். அடியார்கள் தூபம் காட்டுங்க. முருகாசனம். தீபம் முடிந்த பிறகு எல்லாரும் தீபம் காட்டலாம். தீபமோ கற்பூர ஜோதியோ காட்டலாம். தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நிறைவு செய்து கொள்ளலாம். அடியார் நிறைவு செய்யலாம். நிறைவு செய்து கொள்ளுங்க. இப்ப கற்பூர தீபம் காட்டின எல்லாரும் அன்னை மகாலட்சுமி உங்களுடைய திருவிளக்குல இருப்பதாக பாவனை செய்து கொண்டு கற்பூர தீபம் காட்டணும். அன்னை மகாலட்சுமி உங்களுடைய தீபத்துல இருப்பதாக பாவனை செய்து கொண்டு எல்லாரும் கற்பூர தீபம் காட்டலாம். ஒளி எடுக்கலாம். மணி ஒளி எடுக்கலாம். எல்லாரும் மியூட் நிலையில எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மியூட் பண்ணிக்கோங்க. அருமையா தெரியுது. எல்லாரும் உங்களுடைய இல்லங்கள்ல இப்போ அன்னை சிவபெருமான் எழுந்தருளிட்டாரு வேல்ல. அன்னை பராசக்தி வேல்ல எழுந்தருளிட்டா. இப்பொழுது உங்களுடைய திருவிளக்குல அன்னை திருமகளும் எழுந்தருளி விட்டா. விநாயக பெருமானும் உங்க இல்லத்துல எழுந்தருளிட்டாங்க. விளக்குல எண்ணெய் குறைவா இருந்தா ஊத்திக்கலாம். எல்லாரும் ஒரு நிமிட கால அவகாசம். விளக்குல எண்ணெய் கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா எல்லாரும் விளக்க ஊத்திக்கலாம். விளக்க தூண்டி விடலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டைம். அதனால விளக்குகள்ல சரியா தூண்டி விட்டு புகை வராம விளக்கு ஏற்றுங்க. புகை வரக்கூடாது. புகை இல்லாம விளக்கு ஏற்றுங்க. அந்த விளக்கை சரி செய்து கொள்ளுங்க எல்லாரும். அருமையா நீங்க எல்லாரும் அதுல இருக்கக்கூடிய அந்த தீபம் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்க. எண்ணெய் ஊற்றணும். அகல் விளக்குல நெய் ஊற்றணும். ஊற்றி கொள்ளுங்க. தூபம் கம்மியா இருக்குன்னா ஒரு 2 அகர்பத்தியை ஏற்றி கொள்ளலாம். ஒரு சாம்பிராணி வைத்துக் கொள்ளலாம். அடியார்கள் இது தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால இதை செய்து கொள்ளுங்க.
அடுத்தபடியாக நாம் இப்பொழுது முருகப்பெருமான், முக்கியமா இப்பொழுது முருகப்பெருமான் தான் எழுந்தருள செய்கின்றோம். இப்ப நாம செய்து கொண்டிருப்பது பல பல நூற்றாண்டுகளாக பழமையான முறையில நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் வேல் வழிபாடு. வேல் வழிபாடு இப்படித்தான் செய்தார்கள், இப்படித்தான் செய்யணும் கூட. அதனால எல்லாரும் ரொம்ப சிறப்பா செய்து கொண்டிருக்கீங்க. உங்க வீட்டுல எல்லா விதமான வளங்களும் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது அடுத்தபடியாக முருகப்பெருமான நாம எல்லாரும் திரும்ப வேலுக்கு தான் பூஜை. இப்ப ஒவ்வொரு திருப்புகளும் பாட போறாங்க. திருப்புகளை காதுல கேட்டு அப்படியே மெய்மறந்து உருகி நீங்க முருகப்பெருமானுக்கு வேல்ல எழுந்தருள. கிருஷ்ணவேணி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம், வேலை இப்பொழுது முருகப்பெருமான் இருப்பதாக, சிவசக்தி சுரூபம்ன்றது வேல் முருகன் தான். இப்பொழுது முருகப்பெருமான் வேல்ல எழுந்தருள செய்வதாக நினைத்து கொண்டு அடியவர்கள் எல்லாம் தங்களுடைய கையில மலர் வைத்துக் கொள்ளுங்க. திருப்புகள் பாட போறாங்க. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அதுல கையில வச்சுக்கலாம். இல்ல நீங்க சொல்றதை மட்டும் காதுல வாங்கி அப்படியே பாடலாம். இப்பொழுது முருகப்பெருமானை எழுந்தருள செய்வதற்காக, வேலையில எழுந்தருள செய்வதற்காக கார்த்திக் ஐயா அவர்களை அடிய அழைக்கிறேன். ஐயா அவர்கள் முருகப்பெருமானை இப்பொழுது வேல்ல எழுந்த வச்சு, ஐயா 3 பாடல்கள் பாடுவாங்க. ஒரு பாடல் திக்கோலதாமா பாடுவாங்க. இப்பொழுது ஐயா அவர்கள் எழுந்தருளுவாங்க. நமச்சிவாய். ஐயா கார்த்திக் ஐயா வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் சுவாமி. வீடியோ ஆன் பண்ணி பாடலாம் அடியார்கள். சரிங்க ஐயா. அடியன் கொஞ்சம் வெளியே இருக்கிறேங்கய்யா, நடுவுல ஆன் பண்றேங்கய்யா. சரிங்க சார், சரிங்க சார், பாடு பாடு. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, வேலும் மயிலும் துணை. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்த நின்றென்று துணை நாளோ, கந்த நின்றென்று துணை நாளும் கண்டு கொண்டன் ஊற்றிடுவேனோ, கந்த நின்று துணை நாளும் கண்டு கொண்டன் ஊற்றிடுவேனோ, தகியின் கோவே உணவோனே, சங்கரன் பங்கில் சிவை பால சிந்திலம் கண்டே கதிர்வேலா, சிந்திலம் கண்டே கதிர்வேலா, தென்பரங்குன்றின் பெருமாளே, கண்டு கொண்டு அன்புற்றிடுவேனோ, தென்பரங்குன்றிற் பெருமாளுக்கு ஹரோஹரா. வீரல் மாறணைந்து மணல் வாழி சிந்த மிகவானிருந்து வெயில் காய நிதவாடை தழல் போல ஒன்ற வினை மாத தம் வசை கூறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர, குளிர் மாலையின் கண்ணனி மாலை கொண்டு குளித்தி குறை தீர வந்த குறுகாயோ, மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாழா, மலை மாவு சிந்த அலைவேலையஞ்ச வடிவேலரில் தகதி தீரா, அறிவாளரில் துணிரு தாணிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் கழைவோனே, அழகான செம்பொன்மையின் மேல அலைவாயுகந்த பெருமாளே, குறை தீர குருகாயோ, அலைவாயுகந்த பெருமாள்.
அறுமுகம் ஆறுமுகம் அறுமுகம் ஆறுமுகம் அறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி அறுமுகம் ஆறுமுகம் அறுமுகம் ஆறுமுகம் அறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் எருமையில் வாகன குஹா சரவணாகணதே ஈசனென மானமுனதென்று மோதும் எடைகள் வியாக்குணம் இதெதன வினாவிலுனை தேவர் புகழ்வான் மறையும் என் சொல்லாதோ வேல்முருகா 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 வேல் 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 வேல்முருகா 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 வேல் 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 முருகா வேல் 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 நீரு படு மாலை பொறுமே நீயவ வேடகணி நீலமய வாக உமை தந்த வேலே நீஷர்கடமோ டனது தீவினையலாமடிய நீடு தனி வேல் விடுமடங்கள் வேலாசி இவருமாற உணனாவியுனுமானை முக தேவதுணை வாசிகதி அண்ட கூட்டம் சேருமழகார் பழனி வாழ்குவரனே பிரம்மதேவர் வரதா முருக தோபிராரே ஆறுமுகம் 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 என்று போதே வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. முருகாசரணம் முருகாசரணம். அடுத்த ஒரே ஒரு பாடல் பழமுதிர்ச்சோலை பாடல். இதுல விரல் மாற இணைந்து பாடும்போது நமக்கு திருமண தடை நீங்கவும், முதல் சந்ததம் பந்ததால தொடர் பாடும்போது சந்தானம் தொடர்பான எல்லா குழந்தை பேரும் நிகழ்வதற்கும், மூன்றாவது பாடல் ஆறுமுகம் பாடும்போது சகல சௌபாக்கியமும் நிகழ்வதற்காகவும், ஆறாவது பாடல் அகரமும் இப்ப நான் பழமுதிர்ச்சோலை பாடும்போது நம்முடைய முருகப்பெருமான் இன்பங்களை தருவதற்காக, அந்த இன்பங்களை தருவதற்காக திக்கோலத்தாமா அவர்கள் இப்பொழுது அம்மா எழுந்தருளி அந்த அகரம் அதோட நம்ம முருகப்பெருமான் நிறைவு செய்யறோம். அம்மா திக்கோலத்தாமா சுவாமி. அகரமுமாகிதானே? ஆமாங்க ஆமாங்கம்மா. அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாகி மருவும் பலாரி மகள் கலி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதிர்காமமுடையோனே செககன சேகு தகு திமி தோதி திமியனாடும் மயிலோனே
திருமலிவான பழமுதி சோலை மலை மிசை மேவு பெருமாளே. முருகாசனம் முருகாசனம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. இப்பொழுது நம்மளுடைய வேல்ல முருகப்பெருமான் எழுந்தருளிட்டாரு. வீடே வந்து உங்களுக்கு தெரியும், வீடே வந்து உங்களுக்கு ஒரு புது வைப்ரேஷன் இருக்கிறத உணர்வீங்க. எல்லாரும் அப்படியே எல்லா துகள்களும், வீட்டுல இருக்கிற அத்தனை துகள்களும் உயிர் பெறுவதை உணர்வீங்க சுவாமி. அடிகளுக்கு சொல்லும் போதெல்லாம் மேல் வந்து அப்படியே புல்லரிக்குது, புலகாங்கிதம் அடைகுது, கண்கள்ல நீர் பெருகுது. இப்பொழுது முருகப்பெருமான் வந்துட்டாரு. ஒரு முறை முருகப்பெருமான் திருவடியை வணங்குவதாக வேலுடைய திருவடியை வணங்கி தொட்டு அடியார்கள் தீபம் காண்பித்து பெருமானுக்கு மணி எழுப்பவும். நமச்சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. அருமை அருமை அருமை. நிறைவு செய்திடலாம். எல்லாரும் நிறைவு செய்துக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். நிறைவு செய்து கொள்ளலாம். முருகப்பெருமான் வந்துட்டாரு. இப்பொழுது இது வேல் பூசையினுடைய மிக மிக முக்கியமான தருணம். எல்லாரும் வந்து வேலுக்கு போட்டு அந்த மலர்கள்லாம் எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. அந்த மலர்கள்லாம் எடுத்து பத்திரமா ஒரு தட்டுலையும் ஒரு இதுல எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வேலில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள்லாம் எடுத்து பத்திரமா, ஏன்னா அந்த மலர் வந்து நீங்க உங்களுக்கு வந்து எப்பெல்லாம், ஏன்னா நீங்க போட்ட மலர்கள் எல்லாம் தேவி மற்றும் அன்னை பராசக்தி, சிவபெருமான், முருகப்பெருமானுடைய மலர்கள், அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்பொழுது நாம் வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்ய போகின்றோம். அதனால வேல் பெருமான அபிஷேக தட்டுக்கு இல்லது பஞ்சபாத்திரம் வைத்திருந்தீங்கன்னா பஞ்சபாத்திரத்தை மேல எழுந்தருள செய்யுங்க. வேல் பெருமான நம்ம அபிஷேகம் செய்ய போறோம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வேல் இப்பொழுது அபிஷேகம். முக்கியமான செய்தி, வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை. இந்த பாட்டை நான் பாடலாம் ஐயா? பாடலாம் சாமி. உங்களுக்கு அடியன் வாய்ப்பு தர்றேன். கண்டிப்பா நீங்க பாடலாம். அடியன் கண்டிப்பா வாய்ப்பு தர்றேன் சாமி. சுப்பிரமணியம் அம்மா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு, அபிஷேகம் பண்ணும்போது அடியன் சொல்றேன், நீங்க பாடலாம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வேல் வந்து உங்களுடைய அந்த அபிஷேக தட்டுல அல்லது அபிஷேக அந்த பஞ்சபாத்திரம், உயர்வான பாத்திரம், வேல் வழிந்தோடுகின்ற இடத்துல வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் வந்து இப்பொழுது பக்கத்துல தேவையான 5 திரவியங்கள் பால் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். முதல் அபிஷேகம், 2வது அபிஷேகம் சந்தனம். எல்லாமே சின்ன சின்ன கிளாஸ்ல வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய எல்லாம் ஒரு 1/4 டம்ளர் இல்லாட்டி 1/2 டம்ளர் இருந்தா போதும். ரொம்ப அதிகமா வைத்துக் கொள்ள வேணாம். அதுல வைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் அந்த அபிஷேகம் பண்ண அந்த திரவியங்களை வீட்டுல நம்ம தெளிக்க போறோம். அதனால அதையும் யாரும் வேஸ்ட் பண்ண வேணாம். அதெல்லாம் பத்திரமா பால் வைத்துக் கொள்ளுங்க எல்லாரும். அதுக்கடுத்து சந்தனம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தபடியா வந்து தயிர் வைத்துக் கொள்ளுங்க. பஞ்சாமிர்தம் வைத்துக் கொள்ளுங்க. இளநீர் இருந்தா இளநீர் வைத்துக் கொள்ளலாம். இளநீர் என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சவங்க எலுமிச்சம்பழம் சாறு இருந்ததுன்னா வைத்துக் கொள்ளலாம். எலுமிச்சம்பழம் சாறு இருந்தா வைத்துக் கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான செய்தி, கையில எலுமிச்சம் கனி இருந்ததுன்னா ஒரு பக்கத்துல வைத்துக் கொள்ளலாம். வைத்துக் கொள்ளலாம். இல்லாட்டி அந்த கனி இருப்பதாக மனசுல பாவனை செய்து கொள்ளலாம். எலுமிச்சம் கனி இருந்ததுன்னா, யாராவது பக்கத்துல வீட்டுல இருந்ததுன்னா எடுத்து பக்கத்துல வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது கனி இருப்பதாக நினைத்து கொண்டு வச்சுக்கலாம். எலுமிச்சை கனியை கையில பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலை வந்து நம்ம பூஜை செய்ய போறோம். எலுமிச்சை கனி இல்லாதவங்க விட்டுலாம். எலுமிச்சை கனியை கையில வந்து முதல்ல வைத்துக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் அத கைகள்ல வந்து நம்ம வந்து சரியா நம்ம கைகளை முழுவதுமா இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்ம சரி செய்ய போறோம். எலுமிச்சை கனி வலது கையில வச்சு ஒரு மாதிரி சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வேல் பெருமான் இப்ப நம்ம எழுந்தருள போறோம். வேல் பெருமான் வந்துட்டாரு அப்படின்னு உங்க வீட்டுல வந்துட்டாருன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன எளிமையான ஒரு இது இருக்கு. வேல் பெருமான் உங்க வீட்டுல வந்துட்டாரு. நீங்க அபிஷேகம் செய்யும் போது ஏதோ ஒரு இடத்துல கண்ணீர் உங்களுக்கு பெருகி வந்ததுன்னா வேல் பெருமான் உங்க வீட்டுல எழுந்தருளிட்டாருன்னு அர்த்தம். அதனால உள்ள முருகி மனமுருகி கண்கள்ல நீர் ஒரு சொட்டாவது 6 அபிஷேகத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தே ஆகணும். அப்படி வந்ததுன்னா வேல் பெருமான் எழுந்துட்டான்னு அர்த்தம். அதனால ரொம்ப மனதோட இப்போ வந்து நான் என்ன பண்ண போறோம், வேல் பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய போறோம். அம்மா அடியன் வந்து இந்த திருநீற்று அபிஷேகத்துக்கு முன்னாடி சுப்பராமலிங்க அம்மா நீங்க வேலுண்டு வினைகளை பாடலாம். எப்போ அப்படின்னா நாம வந்து 4வது அபிஷேகம் நிகழும் போது நீங்க பாடலாம் சுவாமி. அது அடியன் உங்களுக்கு அழைக்கிறேன், நீங்க பாடலாம். சரி, இப்பொழுது முதல் நம்ம வேலை வந்து தட்டுல வச்சுட்டீங்களா?
கையில பால் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் கையில பால் எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டுல நிறைய பேர் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்திட்டு மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேலுக்கு பால் அபிஷேகம் செய்யட்டும். வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட வர சொல்லுங்க. வரணும்னு விருப்பம் இருந்தா வரட்டும். அப்படி இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. முதல்ல ஒரு 20 பேர் இருக்காங்க, வீட்டுல நிறைய பேர் இருக்காங்கன்னா பால் அபிஷேகத்துக்கு ஒரு 5 பேரு, சந்தான அபிஷேகத்துக்கு 5 பேர், அப்படி மாத்தி மாத்தி எல்லா அபிஷேகங்களும் எல்லாரும் கையாலையும் செய்ய வைங்க. நீங்க வீட்டுல யாராவது இருந்தாலும், குழந்தைங்க இருந்தாலும், பெரியவங்க இருந்தாலும் எல்லாரும் கையும் செய்வாங்க. பால் எடுத்து தயாரில் வச்சுங்க. பால்களை கையில ஏந்தி கொள்ளலாம். கையில பால் ஏந்தி கொள்ளலாம். இப்பொழுது முருகப்பெருமானுக்கு பால் ஊத்த வேணாம். கையில வச்சு ஒரு சங்கல்பம் பண்ண போறோம். பண்ணிட்டு தான் அதை ஊத்த போறோம். கையில பால் எடுத்து தாம்பாளத்துல முருகர் வேலை வச்சுட்டு அது மேல பண்ணலாம் இல்லைங்களா ஐயா? ஆமா ஆமா, தாம்பாளத்துல வச்சுக்கலாம். தாம்பாளமோ தட்டோ மச்ச பாத்திரமோ அது ஏதோ பண்ணி வச்சுக்கோங்க. கையில பால் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் கைகள்ல பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னதாக ஒரு முறை களி இருக்குதுன்னா அதை தொட்டுக்க. ஐயா, நம்ம கிட்ட திருமஞ்சனம், அருகம்பில், வில்வப்பொடி எல்லாமே செய்யலாமா? இல்ல, 5 தான் பண்றோம். நம்ம இப்ப 5 தான் பண்ண நம்மளுடைய இது. நான் அடியன் சொல்றது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு இது பண்ணலாம். இப்ப நான் தயிர் சொல்றப்போ உங்ககிட்ட தயிர் இல்ல, வேற மஞ்சள் தான் இருந்தா மஞ்சள் வச்சு நீங்க பண்ணலாம். நீங்க எதுனாலும் சரி கைகள்ல எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்பொழுது பால் பாத்திரத்தை கையில எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் பால் பாத்திரத்தை கையில எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பால் பாத்திரம் எல்லாரும் கையில எடுத்தாச்சா? எடுத்துட்டு கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. வேல் பெருமானே, அடியன் சொல்வதை மனதிலேயே எல்லாரும் பாவனை செய்து கொள்ளுங்க. நீங்க சொல்வது போலவே பாவனை செய்து கொள்ளுங்க. நான் சொல்றதை திருப்பி சொல்லணும் இல்ல, நான் சொல்வதை அப்படியே மனதுல பாவனை செய்து கொள்ளுங்க. வேல் பெருமானே, உலக நன்மைக்காக இந்த தமிழ் வருடத்திலே முதல் சஷ்டி தினத்திலே வேல் பூசை செய்கின்ற எங்களை முதலாவதாக நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். வேல் பெருமானே, இந்த பால் என்பது எப்படி வெண்மையாக அழுக்கில்லாமல் இருப்பது போல எங்கள் மனத்தினுடைய அழுக்கையும் நீக்கி வெண்மையாக மாற்றி இந்த பாலபிஷேகம் நாங்கள் செய்யும் போது எங்களுடைய மனத்தையே உனக்கு நாங்கள் அபிஷேகமாக செய்வதாக வைத்துக் கொண்டு எங்கள் மனத்தை தூய்மையாக்கி எங்களுடைய மனத்திலே நீ எழுந்தருள வேண்டும் வேல் பெருமானே என்று சொல்லி எல்லாரும் கண்களை திறந்து இப்பொழுது அந்த பாலை எடுத்து பெருமானுடைய சிரசுல, வேல் பெருமான் சிரசுல ஊட்டலாம். அரோகரா அரோகரா சொல்லிட்டே இருங்க. அடியன் சொல்ல சொல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா, வேல் பெருமானுக்கு அரோகரா, வெற்றிவேலவனுக்கு அரோகரா, ஞானவேலவனுக்கு அரோகரா, சக்திவேலவனுக்கு அரோகரா, ஞானவேலவனுக்கு அரோகரா, சக்தி மைந்தனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, அரோகரா 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 அரோகரா, பால் வழிபாடு செய்கின்ற முருகனுக்கு அரோகரா 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 எல்லாரும் சந்தனம் இருந்ததுன்னா சந்தனத்தை எடுத்து வேலுக்கு வச்சிடுங்க. குங்குமத்தை எடுத்து வேலுக்கு வைங்க. சந்தனம் இருந்ததுன்னா சந்தனத்தை எடுத்து வேலுக்கு வைங்க. குங்குமம் இருந்தா குங்குமம் ரெண்டையும் எடுத்து வேலுக்கு வைங்க. ஏதாவது ஒரு பூ எடுத்து சுவாமியோட சிரசுல வைங்க. ஏதாவது ஒரு பூ எடுத்து சாமியோட சிரசுல வைங்க. ஏதாவது ஒரு பூ, அது வெண் பூவா இருக்கலாம், சிகப்பு பூவா இருக்கலாம், ஏதாவது ஒரு பூ எடுத்து வேல் பெருமானுடைய தலையில வைங்க. அது ஒட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, விழுந்தாலும் பரவாயில்ல, வச்சிடுங்க. வச்சுட்டு வேல் பெருமானை வணங்குங்க. வேல் பெருமான்ட்டு நம்மளுடைய மனமானதுதான் பாலா இருக்கிறதா ஞாபகம். பாலை பாருங்க, கண்ணை கொண்டு பாருங்க. உங்க மனம் தான் பாலா இருக்குன்னு யோசிங்க. உங்க மனம் அப்பற்ற மனம் பாலா இருக்கிறதா யோசிச்சு அறத்துல நிற்கிறதுக்கு பெருமானே எனக்கு நீங்க அருள் செய்யுங்கன்னு வேல் பெருமான்ட்ட சொல்லிட்டு இப்பொழுது எல்லாம் தூபமும் தீபமும் அது காட்டி மணிகள் ஒளி எழுப்புங்க எல்லாரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் அரோகரா 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 அரோகரா. நல்லது. அடியாருக்கு நிறைவு செய்யலாம், நிறைவு செய்யலாம், அடியாருக்கு நிறைவு செய்யலாம். கொஞ்சம் போல அந்த அந்த அடியார்கள் ஜானகியமா மீட் பண்ணிக்கலாம். எல்லா அடியார்களும் வேல் இருக்கக்கூடிய அந்த பாலை எடுத்து கொஞ்சம் உட்கொள்ளிக்கோங்க, தீர்த்தமாக உட்கொள்ளுங்க. அடியார்கள் எல்லாரும் வேல் அபிஷேகம் பண்ண பாலை கொஞ்சம் தீர்த்தமாக உட்கொள்ளுங்க. அடியார்கள் எல்லாரும்
அடியார் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. வசந்தாமா எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடியார்கள் எல்லாரும் வேல்ல அபிஷேகம் பண்ண பாலை கொஞ்சம் போல எடுத்து உட்கொள்ளுக்கோங்க. மிச்ச பாலை ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கலாம். அடுத்து பெருமானுக்கு நீர் ஊற்றி அடுத்த அபிஷேகத்துக்கு இன்னொரு தட்டு வைத்துக் கொள்ளுங்க. பெருமான நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து அடுத்த அபிஷேகத்திற்கு பெருமானை தயார் செய்து கொள்ளுங்க. வேல் பெருமானை தயார் செய்து கொள்ளுங்க. வேல் பெருமானை தயார் செய்து கொள்ளுங்க. நீர் ஊற்றி கொள்ளுங்க. பால் எடுத்து தனியா ஒரு பாத்திரத்துல ஊத்தி வைத்துக் கொள்ளுங்க. நீர் ஊற்றி பெருமான அடுத்த தட்டுல சுத்தமான தட்டுல எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இல்ல அந்த தட்டையே நீங்க சுத்தமா கழுவி திரும்ப அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு தட்டு இல்லாதவங்க அதை பயன்படுத்திக்கலாம். பஞ்சபாத்திரம் இருக்கிறவங்க அது அப்படியே தண்ணீர் ஊற்றி அப்படியே நீர் வைத்துக்கலாம். இப்ப அடுத்தபடியாக நாம் சந்தன அபிஷேகம் செய்ய இருக்கின்றோம். சந்தனத்தை எடுத்து கையில வச்சுக்கலாம். எல்லாரும் சந்தனம் கரெக்டா சந்தனம் இருந்தா கையில வச்சுக்கலாம். இல்லாதவர்கள் மஞ்சள் வைத்துக் கொள்ளலாம். எதுவுமே இல்லாதவர்கள் நீர் கையில எடுத்த சந்தனம் இருப்பதாக மனதுல தியானம் வைத்துக் கொள்ளுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. அடியார்கள் சந்தனத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பெருமான நீரூற்றி அடுத்த அபிஷேகம் தயார் செய்து அடுத்த தட்டுல எழுந்துள்ள செல்லலாம், சுத்தமான தட்டுல. இப்பொழுது சந்தன அபிஷேகம் வேல் பெருமானுக்கு செய்ய இருக்கின்றோம். சந்தன அபிஷேகம் வேல் பெருமானுக்கு செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது கையில சந்தனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சந்தன குவளையோ சந்தன கும்பாவோ இல்ல சந்தனத்தை கரைச்ச டம்ளரையோ கையில எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இப்ப தியானம் செய்ய போறோம். இப்பொழுது எடுத்து வச்சுக்கிட்டாமா? கையில எல்லா சந்தன கிண்ணம் எடுத்துட்டாமா? இப்பொழுது கண்களை மூடி பெருமானே, இந்த சந்தனமானது அரைக்க அரைக்க தன்னுடைய மனத்தை குறைக்காதது போல, பெருமானே எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் உன்னுடைய திருவடியை என்றும் நான் மறவாமல் இருக்க வேண்டும் பெருமானே. எடுக்கின்ற பிறவிதோறும் உன்னுடைய திருவடி கலனை நான் வணங்க வேண்டும் பெருமானே. வணங்குவதற்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் பெருமானே. இந்த சந்தனம் வாசம் குறையாது இருப்பது போல என்னுடைய பிறவி வாசத்தையும் நீங்கள் அறுக்க வேண்டும் பெருமானே என்று சொல்லி சந்தனத்தை பெருமானுடைய சிரசிலே ஊற்ற கொண்டோம். எல்லாரும் சந்தனம் எடுத்துக்கோங்க. பெருமானுடைய சிரசில, வேல் பெருமான் சிரசில அதை ஊற்றுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, 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 வள்ளிமலை முருகனுக்கு அரோகரா, சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, விராலிமலை முருகனுக்கு அரோகரா, எட்டுக்குடி அரோகரா, 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 அரோகரா. சந்தனம் முடித்த பூசணை முடித்ததுக்கு அப்புறம் குங்குமம் மட்டும் இடலாம். சந்தனம் வைக்க தேவையில்லை. குங்குமம் மட்டும் வேலுக்கு இட்டுங்க. குங்குமம் இடுங்க. ஏதோ ஒரு மலர சிரசுல வைங்க பெருமானுக்கு. ஏதோ ஒரு மலர சிரசுல வைங்க. ஏதாவது ஒரு மலர் இருந்ததுன்னா பெருமானுடைய சிரசுல வைங்க. வச்சுட்டு இப்ப உங்களுடைய கற்பூர தீபமோ அல்லது நெய் விளக்கோ எடுத்து பெருமானுக்கு தூப தீபங்கள் காண்பித்து நீங்க ஒளி எழுப்புங்க. முதல்ல தூபம் காண்பீங்க, அப்புறம் தீபம் காண்பித்து ஒளி எழுப்பலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, இரவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, சதவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, நிறைவு செய்து கொள்ளலாம். எல்லாரும் கீழே வழிந்த சந்தனம் இருக்கு இல்லையா, அந்த சந்தன அபிஷேகத்துல சந்தனத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்க. எல்லாரும் சந்தனத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம். தங்களுடைய அந்த கண்டத்திலையும் இட்டுக்கோங்க. கண்டம் கழுத்துலையும் இட்டுக்கொள்ளலாம். எடுத்து நெற்றியிலையும் கண்டத்திலையும் இட்டுக்கோங்க சுவாமி. எல்லாரும் நெற்றியிலையும் கண்டத்திலையும் இட்டுக்கொள்ளலாம். வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுடலாம். எல்லாருக்கும் குழந்தைங்க எல்லாருக்கும் நெத்தியிலையும் கண்டத்திலையும் அவங்களுக்கு இடுங்க சுவாமி, இடுங்க. நமச்சிவாய், 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 வெற்றிவேல் முருகன். இப்போ மூன்றாவது அபிஷேகம் தயிர் அபிஷேகம். தயிர் இருந்ததுன்னா ஓகே, இல்லாட்டினாலும் தண்ணி வச்சுக்கலாம். இல்ல எதுவுமே இல்லாட்டியும் நம்ம தயிர் அபிஷேகம் பண்ணுவது போல பாவனை செய்து கொள்ளலாம். இப்பொழுது பெருமான நீரூற்றி அடுத்த அபிஷேகத்துக்கு பண்ணலாம். இந்த சந்தனத்தை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த சந்தனத்தை தனியா எடுத்து வச்சுக்கலாம். சந்தனங்களை தனியா எடுத்து வச்சுக்கோங்க சுவாமி. வெற்றிவேல் முருகன் தரோவர் எடுத்துக்கோங்க. பெருமான நீரூற்றி அடுத்த அபிஷேகத்துக்கு தயார் செய்கின்றோம். இப்பொழுது மூன்றாவது அபிஷேகம்.
கையில எலுமிச்சங்கனி இருந்ததுன்னா ஒரு தடவை கையில பிடிச்சிக்கலாம். ஒரு தடவை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகத்துக்கு செய்யலாம். எலுமிச்சங்கனி இருந்ததுன்னா, இல்லைன்னா கையில எலுமிச்சங்கனி இருக்கிறதா பாவனை செய்து கொண்டு கையை மூடி திரும்ப அடுத்த அபிஷேகத்துக்கு அந்த பொருள் எடுக்கலாம். எலுமிச்சை கனி இருந்ததுன்னா கையில எடுத்து ஒரு முறை கையில பிடிச்சுக்கலாம். அடியார்கள் நீர் ஊற்றி அடுத்தபடியா அடுத்த அபிஷேகத்திற்கு பெருமானை தயார் செய்து கொள்ளலாம். அடுத்த பெருமான் தயார் செய்து கொள்ளுங்க. இப்போ அடுத்தபடியா என்ன பண்ண போறோம்? அடுத்து நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஏற்கனவே இருந்த தட்டுல நீங்க கழுவி வைத்துக் கொள்ளலாம். இல்ல புதிய தட்டுல நீங்க அடுத்த அபிஷேகத்துக்கு பெருமான் எழுந்தருளல் செய்யலாம். தயார் நிலையில வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது அடுத்தபடியா தட்டுல பெருமான் தயார் வைத்துக் கொள்ளுங்க. தயிர் குவளையா இருக்கலாம், தயிர் கும்பாவா இருக்கலாம். அந்த தயிர் பாத்திரத்தை கையில எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது தயிர் தியானம் செய்ய போறோம். கையில தயிர் கும்பா வச்சுக்கலாம். இப்ப பெருமான கழுவி எடுத்து அடுத்ததுக்கு வச்சுக்கலாம். தயிர் கும்பா கையில வச்சுக்கோங்க எல்லாரும். அந்த தயிரை எடுத்து கையில வைத்துக் கொள்ளுங்க எல்லாரும். கொஞ்சமாவே வைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் கையில வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். தியானத்துக்குள்ள போகலாம். தயிர் கும்பா கை வச்சு தியானத்துக்குள்ள போகலாம். கண்களை மூடிக்கொள்ளலாம். அந்த குளிர்ந்த தயிரை கையில எடுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ளலாம். வேல் பெருமானே, இந்த தயிரானது பால் ஊற்றி உறைந்து ஆடாது அசையாது நின்று தயிராக உருவெடுப்பது போல வேல் பெருமானே தங்களுடைய அந்த அறச்சிந்தனையும் ஒழுக்க சிந்தனையும் பெருமானுடைய பக்தி சிந்தனையும் என் மனதிலே உறைந்து எந்த ஒரு சூழலிலும் கற்பு நெறியும் வாழ்விலே அறநெறியும் தவறாது நின்று எல்லா விதமான நலங்களையும் பெற வேண்டும் என்று எங்களுக்குள் உறைந்து நின்று அருள் செய்ய வேண்டும். இந்த தயிர் என்பது எங்களுடைய அறச்சிந்தனையே தயிராக, எங்களுடைய வாழ்வினுடைய நெறிகளையே தயிராக, கற்பு மற்றும் ஒழுக்க நெறிகளையே தயிராக வைத்து நாங்கள் இப்பொழுது உமக்கு இந்த தாற்பயத்தோடு தயிரபிஷேகம் செய்கின்றோம். எங்களை மீண்டும் ஒழுக்க நெறியிலே, கற்பு நெறியிலே, நன்னெறியிலே, அறநெறியிலே ஆட்படுத்த வேண்டும் பெருமானே. எல்லா விதமான செல்வங்களையும் தர வேண்டும் பெருமானே என்று சொல்லி இப்பொழுது அந்த தயிரை அடுத்து பெருமானுடைய சிரசிலே ஊற்றுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வெற்றி வேலாயுதனுக்கு அரோகரா, வெற்றி வடிவேலனுக்கு அரோகரா, ஞான வடிவேலனுக்கு அரோகரா, சக்தி வடிவேலனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. இப்பொழுது குங்குமம் மட்டும் இடலாம். குங்குமம் எடுத்துக்கோங்க. பெருமானுக்கு அபிஷேகம் நிறைவு செய்துட்டு நிதானமா செய்யுங்க. நிதானமா மனசுல சொன்னதை நினைச்சு செய்யுங்க. வழிந்தோடிய தயிர கண்கள்ல கொண்டு பாருங்க. வழிந்தோடிய தயிர கண்களால கொண்டு பாருங்க. பெருமானே, என்னுடைய ஒழுக்கத்தையும் என்னுடைய அறத்தையும் என்னுடைய வாழ்வழியில் நன்னெறிகளையும் உனக்கு நான் அபிஷேகம் செய்திருக்கேன் பெருமானே. அந்த தயிர் தான் என்னுடைய வாழ்வியல் நெறி அப்படின்னு சொல்லி அந்த தயிர் கண்களால பார்த்து பெருமானுடைய நெற்றியிலே குங்கும திலகம் இட்டு ஏதாவது ஒரு மலரை எடுத்து பெருமானுக்கு சிரசுல வைங்க. அந்த மலர் வேணா ஓகே, கீழே விழுந்தாலும் ஒன்றும் இல்லை, அது மேல வைங்க. அது பெருமானை அதை வைத்து தயார் நிலையில இருங்க. இப்பொழுது பெருமானுக்கு தூப தீபங்களை காமிங்க. மேலும் அங்க இருக்கக்கூடிய ஒளிகளை எழுப்புங்க. அரோகரா சொல்லிட்டு எழுப்புங்க. அரோகரா, அம்மா சுபலட்சுமி அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அம்மா பாடுங்க. சுபலட்சுமி சுப்பராமலிங்க அம்மா. இப்பொழுது அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, நீர் ஊற்றி பெருமான அடுத்த அபிஷேகத்துக்கு தயார் நிலையில வைத்துக் கொள்ளுங்க. இளநீர் இருந்தா இளநீர் வச்சுக்கலாம், இல்லாட்டி எலுமிச்சமுடைய கனியினுடைய அந்த சாறு, எலுமிச்சம் சாறு வைத்துக் கொள்ளலாம். எதுவுமே இல்லாட்டி நீர் வைத்துக் கொள்ளலாம். அதுவும் இல்லாட்டி மனதிலேயே பாவனை செய்து கொள்ளுங்க. ஒன்னும் இல்ல அம்மா. சுப்பராமலிங்க அம்மா, நீங்க அந்த வேல் என்று வினைகளை பாடலாம். அடியார்கள் அந்த அம்மா பாடல் முடிகிற வரைக்கும்
மத்த விஷயங்கள் விளக்கு எறிகிறது இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. அம்மா சுப்பிரமணியம் அம்மா பாடு. சிவாய நம்ம அடியார் திருவடியை வணங்கிக்கிறேங்க. வீடியோ ஆன் பண்ணி பாடுங்க சுவாமி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை மனமே. நீலகண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன், நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் முருகன். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை மனமே. விழிகள் ஒரு 12 உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் முருகா, விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் முருகா முருகா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகனுண்டு குறை இல்லை மனமே. உலகம் என்னும் கடல் தனிலே உடல் என்னும் ஓடமது உன்னடி கரை அடைய அருள்வாய் முருகா, உன்னடி கரை அடைய அருள்வாய் முருகா முருகா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே. ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா, உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா முருகா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உன் களலடியை காட்டி என்னை ஆளுவாய், கந்தனே களலடியை காட்டி என்னை ஆளுவாய். கந்தனே வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே. நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா, பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா முருகா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை மனமே. நெற்றி ஒரே ஒரு இது இருக்கு. நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியை தஞ்சமன நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா, தஞ்சமன நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றிங்க அம்மா, நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை சுவாமி. அடுத்தபடியா ஏன் இந்த அம்மா கால அவகாசம் கொடுத்தோம்னா, எலுமிச்சம்பழம் சாறு செய்ய முடியாதவங்க அவங்க போய் எலுமிச்சம்பழம் சாறு செய்யறதுக்கான வாய்ப்பு, பிளஸ் இளநீர் இல்லாதவங்க அதை செய்யறதுக்கான வாய்ப்புக்கு தான் நம்ம இந்த கேப் கொடுத்தோம். நல்லதுங்க சுவாமி. இப்பொழுது கையில இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் இல்லாதவங்க எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கொள்ளலாம். அடியார்கள் எல்லாரும் கையில எடுத்துக்கொள்ளலாம். கையில இளநீர் இருக்கு, இளநீரா இருக்கிறதா அதை மனதுல பாவனை செய்து கொள்ளுங்க. எல்லாரும் கைகள்ல அந்த இளநீர் கோப்பையை கையில எடுத்துக்கொள்ளலாம். கும்பாவா இருக்கலாம், குவளையா இருக்கலாம், கையில எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது கைகளை தியானம், இளநீர் தியானம் பண்ண போறோம். கண்கள்ல மூடிக்கொள்ளலாம். பன்னீர் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம். நீங்க இல்ல அப்படின்னா உங்களுடைய இந்த இது எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கலாம். எது வேணாலும் நம்ம மனசுல அது இளநீரா மனதுல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அது பாவனை செய்து கொள்ளுங்க. இது கையில இருந்தாலும் சரி. முருகன்ட்ட தியானம் பண்ணலாம். முருகா, இளநீரை கையில எடுத்திருக்கோம். முருகா, நாங்கள் வேர்ல உப்பு நீர் ஊற்றினாலும் மேல எப்படி இளநீரானது நன்னீரை ரொம்ப சுவையான நீரை தருவது போல, பெருமானே நாங்கள் செய்கின்ற பக்தியிலே குறை இருந்தாலும்
நீ அதை உயர்வாக எடுத்துக்கொண்டு அதை இனிமையாக மாற்ற வேண்டும் பெருமானே. இந்த இளநீர் என்பது குளிர்ந்திருப்பது போல இந்த உலகமும் இந்த வெம்மையிலிருந்து குளிர்ந்து இந்த இளநீருக்குள்ள இனிமை இருப்பது போல எங்களுடைய வாழ்விலையும் இனிமையாக நீ இருக்க வேண்டும் பெருமானே. இந்த இளநீருக்கு எப்படி அருள் செய்கின்றாயோ அது போல இந்த அடியவனுக்கும் நீ அருள் செய்ய வேண்டும் பெருமானே என்று கண்களிலே அப்படியே நீர் சுமந்து, பெருமானே நான் செய்கின்ற பக்திக்கெல்லாம் எனக்கு அருள் செய்ய வந்து விட்டாயா பெருமானே. இந்த தமிழ் புத்தாண்டுல முதல் சஷ்டியிலே இன்றைய தினம் வேல் பூசை செய்வதற்கும் அதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் எனக்கு அருள் செய்த பெருமானே. பிறவிதோறும் நான் இந்த பூசனை செய்வதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும் பெருமானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இளநீரையோ அல்லது அந்த பன்னீரையோ அல்லது அந்த எலுமிச்சம்பழச்சாறையோ ஊற்றலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, ஞானவடி வேலனுக்கு அரோகரா, சக்திவடி வேலனுக்கு அரோகரா, வளமுதைச்சூளை முருகனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா, ஞான தண்டாயுதபாணிக்கு அரோகரா, அரங்கினை வளர்க்கும் நாயகனுக்கு அரோகரா, வெற்றி நாயகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்பொழுது அபிஷேகம் முடித்து வைத்து அடியவர்கள் எல்லாம் நெற்றியிலே சந்தன திலகமும், கண்டிப்பா சந்தன திலகம் இடணும், அப்படி இல்லாட்டி மஞ்சள் இருந்தா மஞ்சள் இடலாம். சந்தன திலகமும் குங்கும திலகமும் இடுங்க எல்லாரும். சந்தன திலகமும் குங்கும திலகமும் இடுங்க எல்லாரும். சந்தன திலகம் குங்கும திலகம் இடுங்க. சிரசில ஏதாவது ஒரு மலர் வைங்க. வேல் பெருமானுடைய சிரசில் ஏதாவது மலர் வைக்கலாம். வைத்து மகாலட்சுமி அம்மா அருமையா எல்லா அடியார்களும் கூப்பிட்டு வழிபாடு செய்யறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே சந்தோஷம். உங்களுக்கு உங்களுடைய இல்லத்துல இது மாதிரி எல்லா அடியார்களையும் கூப்பிட்டு வழிபாடு செய்யறதுல பெருமான் வந்த அடியார்களுடைய இல்லத்திலயும் இருப்பாரு, இனிமே உங்க இல்லத்திலயும் நிறைந்திருப்பாருங்க சுவாமி. எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நிறைக்கும். மகாலட்சுமி அம்மா வாழ்த்துக்கள் சுவாமி. ரொம்ப கண்கொள்ளா காட்சி. அடியார்கள் எல்லாம் குங்குமத்திலகம் இட்டுக்கொள்ளுங்க எல்லாரும் குங்குமத்திலகம் இட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மகேஷ் ஐயா வீட்லயும் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கும் மகிழ்ச்சி. எல்லா அடியார்களும் கூப்பிட்டு அவங்க வந்து வழிபாடு செய்யறாங்க. அது ஒரு கோவிலாவே தெரியுது. மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் இப்பொழுது தூப தீபங்களை காமிச்சு ஒளி எழுப்பலாம். ஜானகியமாவும் காமிச்சு மகிழ்ச்சி. எல்லாரும் தூப தீபங்களை காட்டலாம். அடியார்கள் தூப தீபங்கள் காட்டி பெருமானை வழிபாடு செய்யுங்க எல்லாரும். இப்பொழுது பெருமானை நீரூற்றி நம்மளுடைய 5வது திரவியத்துக்கு போறோம். இன்னும் ஒரு திரவியத்தோட நிறைவு செய்ய போறோம். அதனால 5வது திரவியத்துக்கு பண்ண போறோம். அடியார்கள் பெருமானை நீரூற்றி அந்த கீழே இருக்கிற வழிந்தோடி இளநீரை பாருங்க கண் கொண்டு. அந்த இளநீர்ல வந்து நம்மளுடைய ஆனந்தம் இருக்கு. அந்த இளநீர்ல நம்மளுடைய பெருமான் நமக்கு தருகின்ற அந்த உயர்வு நிலை இருக்கு. அந்த கண்ணால பாருங்க. அந்த இளநீரை வந்து கைகள்ல நீர் தீர்த்தமாக எல்லாரும் பூரித்துக் கொள்ளுங்க. எல்லாரும் ஒரு தடவை பூரித்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் போல அந்த அதை வந்து தீர்த்தமா பூரித்துக் கொள்ளுங்க. பெருமான நீரூற்றி அடுத்த அபிஷேக தட்டுக்கு எழுந்தருள செய்யுங்க. ஏற்கனவே இருக்கிற தட்டை எல்லாரும் அடியார்கள் எல்லாம் அதை வந்து கழுவி அதை அடுத்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. எல்லாரும் தயார் நிலையில இருங்க சுவாமி. எல்லாரும் தயார் நிலையில எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பெருமான புதிய அபிஷேகத்திற்கு தயார் செய்கின்றோம். எல்லாரும் மியூட் நிலையில இருந்து கொள்ளலாம். வசந்தா அம்மா, பன்முடி அம்மா எல்லாத்தையும் மியூட் நிலையில வச்சுக்கொள்ளலாம். அடியார்கள் இப்பொழுது அடுத்தபடியா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன அபிஷேகம் நீங்க தான் சொல்லணும். என்ன அபிஷேகம்? பஞ்சாமிர்தம் எப்படி செய்யணும்னு போட்டிருந்தோம். சொல்லி ஞாபகம் எப்படி செய்யணும்னு போட்டிருந்தோம். நீங்க அதுபடி முந்திரி, திராட்சை, அது பழம், சர்க்கரை, அருமையா பஞ்சாமிர்தம் தெரியுது. எனக்கு பஞ்சாமிர்தம் தெரியுது. இங்க இருந்து பார்க்கும் போதே பஞ்சாமிர்தம்
எல்லாம் கையில எடுத்துக்கொள்ளுங்க பஞ்சாமிர்தத்தை, எல்லாம் கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. தேன் மட்டும் போட்டு பண்ணிக்கலாமாங்க ஐயா? பண்ணிக்கலாம். தேன் மட்டும் போட்டு பண்ணிக்கலாம், ஒண்ணுமே இல்ல. தேன் மட்டும் போட்டு தேன் மட்டும் இருக்கா பண்ணிக்கலாம். வாழைப்பழம் இருந்ததுன்னா வாழைப்பழமும் சேர்த்து பண்ணிக்கலாம். எது கையில இருக்கோ அது பண்ணிக்கோங்க. பஞ்சாமிர்தமும் அதை பாவனை செய்து கொள்ளுங்க. கையில இருக்கிற அந்த பொருளை பஞ்சாமிர்தமா பாவனை செய்து கொள்ளுங்க. எது கையில இருந்தா, நீர் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லாட்டினாலும் கையில பஞ்சாமிர்தம் இருக்கிறதா பாவனை செய்து கொள்ளுங்க. பெருமானுக்கு இப்பொழுது அபிஷேகம் செய்ய போறோம். எல்லாரும் கைகள்ல எடுத்து வச்சுக்கோங்க குவலைய. இப்ப பஞ்சாமிர்த தியானம் பண்ண போறோம். ஐயா பழனி பஞ்சாமிர்தம் பண்ணலாமாங்க ஐயா? ஆக சொல்லலாம் சாமி. இது என்ன கேள்வி? பஞ்சாமிர்தம் வள்ளி பஞ்சாமிர்தம் இன்னும் லைன் டேட்ஸ் இருந்தா ஈஸியா பண்ணணும்னா, லைன் டேட்ஸ் இருந்தா லைன் டேட்ஸோட கொஞ்சம் போல வாழைப்பழத்தை பசஞ்சோன்னா பஞ்சாமிர்தம் எல்லாமே இருக்குதுங்க சார். ஆமா, அதனால வைத்துக் கொள்ளுங்க. கையில பஞ்சாமிர்த குவளையை கையில வச்சுக்கோங்க. எல்லாரும் பஞ்சாமிர்த குவளையை கையில வச்சு பஞ்சாமிர்த தியானம் பண்ண போறோம். அவ்வளவுதான். எல்லாரும் கையில வச்சுக்கோங்க, பஞ்சாமிர்த குவளையை வச்சுக்கோங்க. நிறைவுக்கு வரப்போறோம். இன்னும் நம்முடைய வேல் பூசை கொஞ்சம் சீக்கிரம் நிறைவு வரப்போகுது. அடியார்கள் கொஞ்சம் கையில வச்சுக்கலாம். வச்சுட்டு கையில வச்சுக்கோங்க. கையில பஞ்சாமிர்த குவளையை கையில வச்சு கண்களை மூடிக்கொள்ளுங்க. பஞ்சாமிர்த குவளை கண்களை வச்சு மூடிக்கொள்ளுங்க. கைகளை வைத்து கண்கள் யாரு பூஜை பண்றாங்களோ, அபிஷேகம் பண்ண போறாங்களோ அவங்க கைகளை வைத்து கண்களை மூடிக்கொண்டு, பெருமானே இதுல இனிப்பு பொருள்கள் இருப்பது போல என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் பஞ்சேந்திரிய கருவிகளும் உன்னையே நினைத்து இன்புற வேண்டும் பெருமானே. என்கிட்ட இருக்கக்கூடிய 5 புலன்களும் முருகப்பெருமானாகிய உன்னையும் வேல் பெருமானாகிய உன்னையும் நினைத்து நினைத்து உருக வேண்டும் பெருமானே. கண்கள் உன்னையே காண வேண்டும், செவி உன் புகழையே கேட்க வேண்டும், நாவு உன் திருவருளையே பாட வேண்டும், மூக்கு உன்னுடைய நறுமண நிகழ்வுகளையே நுகர வேண்டும், இந்த உடலானது உனக்கு எப்பொழுதுமே தொண்டு செய்ய வேண்டும், இவையெல்லாம் எனக்கு இனிமை பயக்க வேண்டும் என்பதையே இந்த பஞ்சாமிர்தத்தினுடைய தாற்பயமாக வைத்து, பெருமானே இந்த பஞ்சாமிர்தத்தை உங்களுக்கு காணிக்கையாகவும் பரிசாகவும் அபிஷேக பொருளாகவும் செய்கின்றோம். வெற்றிவேல் கண்களை விழித்துக் கொள்ளுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கலாம். அடியார்கள் பஞ்சாமிர்தத்தை பெருமானுடைய சிரசுல கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க, வேகமா விட வேணாம், ரொம்ப மெதுவா விடுங்க. அடியார்கள் இது பஞ்சாமிர்த அபிஷேகம் நம்மளுடைய வேகத்தை குறைக்கணும். மெதுவா நிதானமா செய்யுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வடிவேலனுக்கு அரோகரா, ராணிமலைக்கு அரோகரா, வெற்றி வடிவேலுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு திருப்பதி திருச்செந்தூருக்கு பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அறுபடை முருகனுக்கு அரோகரா, அரோகரா, ஞானவேலுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. அடியார்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது குங்குமம் மட்டும் இடணும். பெருமானுக்கு குங்குமம் மட்டும் இடுங்க. சிரசுல ஏதாவது ஒரு மலர் வைங்க. வெண்மை மலர் வைத்தா நறுமணம். பஞ்சாமிர்தத்துக்கு வெண்மை மலர் வைங்க. வெண்மை மலர் இருந்ததுன்னா நல்லது. எல்லாத்துனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எந்த மலர்னாலும் வைக்கலாம் பெருமானுக்கு. பெருமானுக்கு நெற்றியில குங்குமம் மட்டும் இடுங்க. வெண்மை மலர்கள் வைங்க, இருந்தா வைக்கலாம், இல்ல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது அந்த பஞ்சாமிர்தத்தை பாருங்க. பஞ்சாமிர்தம் தான் உங்க புலன்கள், 5 புலன்கள். அதுதான் பஞ்சாமிர்த கண்ணை கொண்டு பாருங்க. 5 புலன்களையும் பெருமானுக்கு நம்ம இப்ப சமர்ப்பித்துட்டோம். 5 புலன்கள் இனிமே அவனைத்தான் பேசணும், அவனைத்தான் பார்க்கணும், அவனைத்தான் காதால கேட்கணும். கோபம் வரக்கூடாது, யார் மேலேயும் வெறுப்பு வரக்கூடாது. எந்த காலத்திலையும் நமக்கு நல்ல எண்ணம் மட்டும்தான் வரணும். ஏன்னா நம்மளுடைய 5 புலனையும் சாமி கிட்ட கொடுத்துட்டோம். அதனால வேல் பெருமான் 5 புலன்களையும் பார்ப்பாரு. கண்ணை கொண்டு அதை பாருங்க. இப்பொழுது பெருமானுக்கு தூப தீபம் ஒளியோடு பெருமானுக்கு சமர்ப்பிங்க. தூப தீபம் ஒளியோடு சமர்ப்பிங்க. பஞ்சாமிர்தத்தை அருந்தலாம். எல்லாரும் பஞ்சாமிர்தத்தை அருந்துங்க. கீழே இருக்கிற பஞ்சாமிர்தத்தை கொஞ்சம் போல எடுத்து எல்லாரும் அருந்துங்க. பக்கத்துல யாராவது இருந்தாங்களோ அருந்துறதுக்கு கொடுங்க. உங்களுக்கு
அதை சுவைக்கணும். கண்டிப்பா அது சுவைக்கணும். அது சுவைக்கும் போது நம்மளுடைய அத்தனை புலன்களுக்கும் அது வந்து இனிமை பயக்கணும். அது எல்லாரும் பஞ்சாமிர்தத்தை கொஞ்சம் போல எடுத்து கொஞ்சம் சுவைத்து கொள்ளுங்க. அடியவர்களுக்கு இல்ல உங்க வீட்டுல எல்லாருக்கும் கொஞ்சம் போல விநியோகம் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு பெருமானை நல்லபடியா சுத்தமா கழுவி எடுங்க. அடுத்தபடியா பெருமானை கழுவி எடுங்க. நீரூற்றி அடுத்த அபிஷேகத்துக்கு பெருமானை தயார் பண்ணுங்க. தயார் செய்யுங்கள். அடுத்த அபிஷேகத்துக்கு ஒரு தட்டு வைத்துக் கொள்ளுங்க. இப்போ பெருமானை வந்து முடிஞ்சா ஒரு நல்ல துணியில தொடச்சிருங்க. அப்படி நல்ல துணியில தொடச்சிட்டீங்கன்னா ஏன்னா திருநீற்று அபிஷேகம் பண்ண போறோம் இறுதியா. அதனால நல்லபடியா பெருமானை வந்து ஒரு துணியில தொடச்சிட்டு பெருமானை இருக்கிற மாதிரி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு வேல் பெருமானை நல்லா தொடைத்து அவர் அடுத்த தட்டுல கொஞ்சம் நீர் இல்லாம நல்லா தொடச்சுக்கோங்க. அடுத்த தட்டை நீர் இல்லாம நல்லபடியா துடைத்து கொள்ளுங்க. அடுத்த இது அப்படி இல்லைன்னா ஒரு துணியில கூட வச்சு நீங்க பண்ணலாம். துணிக்கு மேல கூட பெருமானை போட்டு பண்ணலாம். வெண் துணியில போட்டு பண்ணலாம். இல்ல தட்டை நல்லபடியா ஈரம் இல்லாம தட்டை நல்லா தொடச்சிருங்க. வேல் பெருமானையும் நல்ல ஈரம் இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துருங்க. எடுத்து இப்பொழுது பெருமானை அடுத்து திருநீற்று அபிஷேகத்துக்கு தயாரா வைத்துக் கொள்ளுங்க. நல்லபடியா தொடைத்து நிதானமா கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. ஓரளவுக்கு நம்ம நெருங்கிட்டோம். நம்மளுடைய நிறைவு செய்ய போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய வேல் பூசை நிறைவு செய்ய போறோம். எல்லாரும் இந்த வருஷத்துல முதல் சஷ்டி தினத்தன்று இருந்த இடத்திலேயே நீங்க வழிபாடு செய்து கொண்டிருக்கீங்க. எல்லாரும் பேறு பெற்றவர்கள். இதை கண்ணால பார்க்கிறவங்களும் பேறு பெற்றவர்கள் தான். மனதால பூஜை செய்து கொண்டவங்களும் பேறு பெற்றவர்கள் தான். இப்படித்தான் வேல் வழிபாடு செய்யணும். வேல் வழிபாட்டுல கண்டிப்பா சிவபெருமான், அன்னை பராசக்தி, விநாயக பெருமான் எழுந்துரணும், முருகப்பெருமான் எழுந்துரணும். வேலுக்கு கடைசியான பூஜை தான். அந்த பூஜை தான் இப்ப போயிட்டு இருக்கு. வேலபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா அடியார்களும் அது தொடர்ந்து நீரூற்றி பெருமான சரியா கழுவி எடுத்து அடுத்த பூஜைக்கு தயாராயிட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. இப்படி தம்ஸ் அப் போட்டீங்கன்னா பன்னீர் நீங்க ஊத்திருக்கலாம். பன்னீரும் ஊத்தி நீங்க அபிஷேகம் பண்ணிருங்க சுவாமி. ஏன்னா இது வந்து நிறைவு அபிஷேகம். இதான் நிறைவு அபிஷேகம். மொத்தம் 6 திரவியம் தான் சொல்லியிருக்கோம். 6 திரவியம் தான். ஒண்ணும் இல்லை. நீங்க வேல்ல அதுக்கு என்ன அந்த உங்களுடைய திருநீட்டுல லேசா பன்னீர் தெளிச்சுக்கோங்க. திருநீட்டுல லேசா பன்னீர் தெளிச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் இல்லை. திருநீட்டுல ரொம்ப சன்னமா பன்னீர் தெளிச்சுக்கோங்க. அதுவுமே அபிஷேகம் தான். அப்படி எதுவுமே பன்னீர் திருநீரா மாறிடும். அது பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் லேசா திருநீர் தெளிச்சுக்கோங்க. ஒன்னும் இல்லை. திருநீர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க சுவாமி. எல்லாரும் பக்கத்துல திருநீர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. திருநீர் வைத்து ரெடியா வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது இறுதி பூசனை பெருமானுக்கு எல்லாரும் முடிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாரும் தயாரா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி தம்ஸ் அப் கொடுத்துடலாம். எல்லாரும் தம்ஸ் அப் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தயாரா இருக்கீங்கன்னு அடியேன் புரிஞ்சுக்குவேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மகிழனம்மாலாம் அருமையா அவங்க பூஜனை வச்சிருந்தாங்க. நான் பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்தது அவங்க பூசனை எல்லாம். அள்ளி அம்மா அருமை. எல்லாரும் அருமையா உங்களுடைய பூசணைகள் வைத்திருக்கீங்க. மகேஷ் எல்லாரும் தயாரான நிலையில இருக்கிறீங்க. கிருஷ்ணவேணி அம்மா எல்லாரும் தயாரா நினைக்கிறீங்க. பன்னீர் செல்வம் அம்மா, கவிதா அம்மா ரொம்ப அருமையா பார்க்க முடியுது. என்னால சாருமதி அம்மா அருமையா பார்க்க முடியுது. சரஸ்வதி அம்மா, சந்திர அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, எல்லாரும், கணேசன் ஐயா ரொம்ப சிறப்புங்க. இப்பொழுது திருநீற்று அபிஷேகம் பண்ண போறோம் சாமி. திருநீற்று அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னாடி எல்லாரும் கையில திருநீர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் ஒரு முறை மந்திரமாவது நீர் மட்டும் பாடிக்கோங்க. எல்லாரும் பாடலாம். அடியன் பாடுறேன். எல்லாரும் கூட சேர்ந்து பாடுங்க. பாடணும்னா எல்லாரும் மியூட் பண்ணி பாடுங்க சுவாமி. ஏன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கண்டிப்பா அரோகரா சொல்றது. ஐயா திருநீர் தண்ணீர்ல கலந்துக்கலாங்களா ஐயா? இல்ல சும்மா மேல திருநீர் தண்ணீர்ல கலக்க கூடாது. அதனாலதான் நம்ம வந்து கிளீனா தொடக்க செஞ்சோம். திருநீர் தண்ணீர்ல கலக்க கூடாது. திருநீர் வந்து நீராதான் இருக்கணும். அது வந்து திரவமா மாத்தக்கூடாது. திருநீரை வந்து அது திடப்பொருளாதான் இருக்கணும். அதனாலதான் அதுல ஒட்டக்கூடாதுன்றதுக்காகத்தான் அடி நல்லா அவங்க எல்லாரையும் நான் துடைக்க சொன்னேன். அப்படி தண்ணி இல்லாம தொடச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அது திருநீர் எடுத்து முதல்ல எல்லாரும் திருநீர் முழு திருநீர் போட்டுக்கோங்க. எல்லாரும் நெற்றியில திருநீர் அடைந்து கொள்ளுங்க. முருகாசரணம் ஆறுமுகா 6 தடவை திருநீர் போட்டுக்கோங்க. எல்லாரும் திருநீர் கையில எடுத்துட்டு ஆறுமுகான்னு திருநீர் எடுத்து 6 முறை முழு திருநீர் போட்டுக்கோங்க சுவாமி. கண்டிப்பா திருநீர் இல்லாதவர்கள் கையில திருநீர் இருக்கிறதா ஞாபகம் மனசுல நினைச்சுக்கிட்டு திருநீர் நெற்றியில போட்டுக்கோங்க. ஆறுமுகான்னு 6 முறை திருநீர் போட்டுக்கோங்க. எல்லாரும் நெற்றியில 6 முறை திருநீர் போட்டுக்கோங்க. ஆறுமுகா திருநீர் போட்டுக்கலாமா? கையில திருநீர் வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க. யாருக்கு எல்லா உலகத்துல இருக்கிற யாருக்கும் பிணி இருக்கக்கூடாதுன்னு நினைத்துக் கொள்ளுங்க. இப்ப திருநீற்று தியானம் எடுத்துக்கலாம். திருநீற்று தியானம் பண்ணுவோம். எல்லாரும் கையில திருநீர் வச்சுட்டு கையில கண்ணை முடிக்கோங்க.
யார் அபிஷேகம் பண்ண போறாங்களோ அவங்க கையில திருநீற்று பேழையோ இல்ல திருநீற்று அந்த இதோ கிண்ணமோ திருநீற்று அந்த குவளையோ வச்சுட்டு கண்களை மூடிக்கொள்ளுங்க. திருநீரை கையில வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. பெருமானே, இந்த திருநீற்றுக்கு மேலான பொருள் ஒன்றும் இல்லை. எடுக்கின்ற பிறவி தோறும் இந்த திருநீர் பூசுகின்ற பிறவியாக பிறக்க வேண்டும். திருநீர் பூசுகின்ற குடும்பத்திலே பிறக்குமாறு என்னை பணிக்க வேண்டும் பெருமானே. பிறவாமை தர வேண்டும் பெருமானே. திருநீருக்கு மேலான பொருள் ஒன்றும் இல்லை. உனக்கு மேலான தெய்வம் ஒன்றும் இல்லை. முருகப்பெருமானே, வேல் பெருமானே, எங்களை காக்க வேண்டும் பெருமானே. திருநீர் என்பது விபூதி. வி என்றால் உயர்ந்த, பூதி என்றால் செல்வம். எனக்கு உயர்ந்த செல்வத்தை எப்பொழுதும் நீ வழங்க வேண்டும் பெருமானே. இந்த திருநீற்றுல மங்களம் இருக்கு. இந்த திருநீற்றுல எல்லா பிணிகளையும் போக்கின்ற ஆற்றல் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற யாரும் நோயின்றி பிணியின்றி வாழ வேண்டும் பெருமானே. அதற்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கண்கள்ல திறந்து திருநீற்ற கைகள் எடுத்து அப்படியே உதுத்து பெருமானுடைய சிரசுல போடுங்க. உதுத்து போடணும். இப்படி உதுத்து உத்துள்ளம் பண்ணி அப்படி கொட்டக்கூடாது. கையில அப்படியே உதுக்கணும். பெருமானுக்கு எடுத்து கையில எடுத்து அப்படியே உதுக்குங்க. அப்படியே திருநீற்று சாரலா இருக்கணும். அதனால அப்படியே திருநீற்று சாரலா பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா, நீலகண்ட நாதனுக்கு அரோகரா, ஆறுமுகநாதனுக்கு அரோகரா, சஷ்டிபடி வேலனுக்கு அரோகரா, திருநீற்று பிரியனுக்கு அரோகரா, மங்களநாதனுக்கு அரோகரா, சக்தி உமை நாதனுக்கு அரோகரா, கணபதி சோழனுக்கு அரோகரா, சக்தி வடிவேலனுக்கு ஞான அரோகரா, திருநீற்று வடிவேலனுக்கு அரோகரா, ஞான வடிவேலனுக்கு அரோகரா, சக்தி வடிவேலனுக்கு அரோகரா, வீர வடிவேலனுக்கு அரோகரா, 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 அரோகரா. எல்லாரும் கீழே விழுந்த திருநீற்றை பாருங்க சுவாமி. கீழே இருக்கிற திருநீற்றை பாருங்க. அந்த திருநீரு நம்மளுடைய சொத்து. நம்ம சொத்து தான் அங்க இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் அந்த திருநீற்றை பாருங்க. நம்மளுடைய சொத்து. அதுலதான் தங்கம் இருக்கு, பவளம் இருக்கு, முத்து இருக்கு, வைரம் இருக்கு, பெருமானுடைய அனுகிரகம் இருக்கு. எல்லாமே அதுல இருக்கிறதா பாவனை செய்து கொண்டு திருநீர் எடுத்து மீண்டும் உச்சியில தெளிச்சு நெற்றியில போட்டுக்கோங்க. எல்லாரும் திருநீர் எடுத்து உச்சியில தெளிச்சு நெற்றியில இட்டுக்கொள்ளுங்க சுவாமி. திருநீர் எல்லாரும் உச்சியில தெளிச்சு நெற்றியில இட்டுக்கோங்க. கண்டத்துல இட்டுக்கோங்க சுவாமி. கண்டத்துல இட்டுக்கோங்க. எல்லாரும் திருநீற்ற கண்டத்துல இட்டுக்கோங்க. பக்கத்துல இருந்தாங்கன்னா எல்லாரும் கொடுங்க. நெத்தி நிறைய முழு திருநீர் இடுங்க. நெத்தி நிறைய முழு திருநீர் இடுங்க. யாராவது நமக்கு தங்கம் கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டோம், நிறைய வேணும்னு சொல்லுவோம். அது மாதிரி பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் முழு திருநீர் இட சொல்லுங்க. முழு திருநீர், நெற்றி நிறைய முழு திருநீர் இடுங்க. கண்டத்துல இட்டுக்கோங்க. காமிச்சிட்டு போய் எடுக்கணுமாங்க ஐயா? என்ன சாமி? தூபதீபம் காமிச்சிட்டு இட்டுக்கணுமா? இல்ல இல்ல இட்டுட்டு கடைசியில் தூபதீபம் காண்பிக்கணும். இப்ப நம்ம பார்த்துட்டு தூபதீபம் நம்ம இட்டுட்டு கடைசியில் தூபதீபம் காண்பிக்க போறோம். இட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. முடிந்தா உட்கொள்ளுங்க. திருநீரை கொஞ்சம் நாவுல போட்டு உட்கொள்ளுங்க. நெற்றியில தெளிங்க, உச்சியில தெளிங்க, நெற்றியில போடுங்க. கண்டத்துல இட்டுக்கோங்க. எல்லாருக்கும் கொடுங்க திருநீற்ற. இப்போ திருநீற்ற நம்ம இப்போ திருநீற்றுக்கு பெருமானுக்கு திருவடி வீழ்ந்து வணங்கி தூபம் காமிச்சு தீபம் காமிச்சு பெருமானை சாந்தி பண்ணி நம்ம இப்போ திருநீற்றுல அவனுக்குள்ள இது வச்சு இப்ப பெருமானை நம்ம அப்படியே எடுத்து நம்ம இதுல எதுவும் தொடைக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். இப்ப அப்படியே எடுத்து நம்ம போற்றி செய்வதற்கு வேற தட்டுல வச்சிருங்க. பூ போடுறதுக்கு வேற தட்டுல மட்டும் பெருமானை வச்சுட்டு இருங்க. முதல்ல தீபம் காமிங்க. எல்லாரும் முதல்ல தூபதீபம் எல்லாரும் காண்பீங்க. காண்பிச்சு ஒளி எழுப்புங்க. பெருமானுக்கு தூபதீபம் காண்பிச்சு ஒளி எழுப்புங்க. அரோகரா, திருநீற்று நாதனுக்கு அரோகரா, சக்தி வடி வேலனுக்கு அரோகரா, முக்தி வடி வேலனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, இரண்டாவது நாளுக்கு அரோகரா, ஐந்தலை நாதனுக்கு அரோகரா, சக்தி வடி வேலனுக்கு அரோகரா, ஞானதண்டாயுதபாணிக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, சக்தி முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூராதி குமரனுக்கு அரோகரா, அப்படியே சுவாமிய திருநீற்றோட அப்படியே வச்சுக்கோங்க. எல்லாரும் பெருமானுக்கு சந்தனத்துல 3 கோடு போட்டு குங்கும திலகம் இட்டாலும் சரி, இல்ல ஒரே ஒரு திலகம் இட்டு பெருமானுக்கு நெற்றியில குங்குமம் வச்சிருங்க. வச்சுட்டு அடுத்த தட்டுல பெருமான டிரான்ஸ்பர் பண்ணுங்க. வேல் பெருமான அடுத்த தட்டுல வேல் பெருமான நம்ம டிரான்ஸ்பர் பண்ணுங்க சுவாமி. டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க. அது பெருமான மாற்றுங்க.
அடுத்து நம்ம வந்து போற்றி செய்ய போறோம் 108 போற்றி. அதனால பெருமாள் அங்க ஐயா ஒரு cancel பண்ணி திருப்புகள் பாடுறேங்க ஐயா. பாடுங்க பாடுங்க பாடுங்கம்மா பாடுங்க. Mute பண்ணிக்கலாமா? அரோகரா பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மாத்திரு புகழ் பாடி முத்தேனாமாறினை பெருவாழ்வில் முக்தியை சேர்வதற்கருள்வாயே உத்தமா ஞான சகுணநேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞான சந்நிதி பாதா வெற்றி வேலாயுத பெருமாடி மாறினை பெருவாழ்வில் முக்தியை சேர்வதற்கருள்வாயே வெற்றி வேலாயுத பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா ஒரு வேல் விருத்தம் பாருங்க ஐயா. ஐயா இல்ல டைம் இல்லைங்க சுவாமி, நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அப்ப பாடலாம் சுவாமி, வயல் விருது அப்ப பாடலாம். வாய்ப்பு தரேன் சுவாமி, கண்டிப்பா வாய்ப்பு தரேன், கண்டிப்பா வாய்ப்பு தரேன். நமச்சிவாய் நமச்சிவாய். ஏன்னா ஆர்டர்ல போயிட்டு இருக்கு, நாங்க டைம் படி தான் போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய நேரம் உட்கார முடியாது, இதுவே 2 மணி நேரம் இருக்கு. கண்டிப்பா அடியான் வாய்ப்பு தரேன் குழந்தைகள் ஐயா, ரொம்ப நன்றி. இப்ப அடியார்கள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வேல் பெருமான ஒரு தடவை உற்று கவனிங்க எல்லாரும். அதனுடைய உச்சி முதல் பாதம் வரை உற்று கவனிங்க. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை பாருங்க. அது ஞானத்தினுடைய வடிவம், அது ஞானத்தை தருகின்ற வடிவம், நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்குகின்ற வடிவம், அந்த நமக்கு வருகின்ற பகைகளை போக்குகின்ற வடிவம், நமக்கு எழுகின்ற சந்தேகங்களை போக்கின்ற வடிவம், நமக்கு அறச்செயல்களை கண்டிக்கின்ற வடிவம், குருவினுடைய வடிவம், சிவபெருமானுடைய வடிவம், அன்னை பராசக்தியினுடைய கடைக்கண்ணுடைய வடிவம், முருகப்பெருமானுடைய மிகச்சிறந்த வடிவம் அப்படின்னு அந்த வடிவத்தை வடிவச்சிறப்பை பார்த்து கொள்ளுங்க. இப்பொழுது நாம கைகள்ல எல்லாரும் மலர் வைத்துக்கோங்க. முதலாவதாக முதல் அர்ச்சனை 108 போட போறோம். எல்லாரும் முதல்ல வந்து கையில அருகம்புல் வைத்துக் கொள்ளுங்க. அருகம்புல் வந்து முதல்ல பெருமானுக்கு அந்த போற்றில வச்சுக்கோங்க. மித்தபடி எல்லா மலர்களையும் நம்ம வந்து கம்பைண்டா வச்சுக்கலாம். நீ எந்த மலர்னாலும் போற்றி செய்யலாம். அருகம்புல் கையில வைத்துக் கொள்ளுங்க. வைத்து முதலாவதாக அருகம்புல்லை வைத்து பெருமானுக்கு போற்றி செய்ய போறோம். இந்த போற்றி செய்வதற்காக இவங்க போற்றி சொல்றப்போ அம்மா முதலாவதாக கலாவதி அம்மாவும் அம்மா இவர்கள் நம்மளுடைய புஷ்பா அம்மா, ஆவடி சென்னை புஷ்பா அம்மா அவர்களும் போற்றி செய்ய போறாங்க. அவங்க கையில வந்து அந்த புத்தகத்தை எடுத்துக்கோங்க, PDF வச்சுக்கோங்க. அவங்க போற்றி சொல்ல ஒரு போற்றி சொல்லி கேப் விடுங்க. நான் சொல்லுவேன், நீங்க யாரும் சொல்ல வேணாம். உங்களுக்கு பதிலா நான் சொல்லுவேன், நீங்க இப்ப சொல்லுங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து வேல் போற்றி சொன்னோன்னு நான் ஒரு போற்றி வாங்கி சொல்லுவேன். நான் வாங்கி சொல்றப்ப நீங்க எல்லாரும் சொல்லி அது அந்த போற்றிய அந்த பெருமான் மேல அவங்க மலர் போடுங்க. இப்பொழுது அம்மா வந்துருங்க, கலாவதி அம்மா எழுந்தருளலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் மலர் கையில வைத்துக் கொள்ளுங்க. வேல் பெருமான் நல்லா பார்த்து கொள்ளுங்க. கண்களை நல்ல தீட்சணமா பார்த்து கொள்ளுங்க. ஒவ்வொரு முறை போற்றி செய்யும் போதும் வேல் பெருமான கண்களை நல்லா அகல விரித்து பார்த்து அவருக்கு போற்றி செய்யுங்க. எல்லாரும் கையில வந்து பூ எடுத்துக்கோங்க. கலாவதி அம்மா தயாரா இருக்குங்களா? கலாவதி அம்மா தயாரா இருக்கேன் ஐயா. போற்றி 54 போற்றிக்கு தயாராங்க. கையில எல்லாரும் மலர்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. முதல் ஒரு கொஞ்சம் போற்றிக்கு அருகம்புல் வைத்து முதல் தொடங்கி அதுக்கப்புறம் நீங்க மற்ற போற்றிகளை செய்யலாம். முதல் ஒரு 4 போற்றி, ஒரு 10 போற்றி, உங்கள்கிட்ட எவ்வளவு அருகம்புல் இருக்கோ அதை வைத்து அருகம்புல்லை வைத்து தொடங்கி அதுக்கப்புறம் நீங்க மற்ற மலர்களை வைத்து போற்றி செய்யலாம். ஒரு மலரா போடுங்க. கலாவதி அம்மா நீங்க சொன்ன உடனே நான் சொல்லுவேன். நான் சொல்றப்ப எல்லாரும் சேர்த்து சொல்லுவாங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம், எல்லாரும் மியூட் பண்ணியே வைத்துருங்க. நான் சொல்றப்போ நீங்க வீட்டுல சொல்லுங்க. அதை நான் இங்க வீடியோல இருந்து பாக்குறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் பெருமானுக்கு போற்றி போற்றி. அம்மா சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. தண்டபாணி ஐயா மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க சுவாமி, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. யாரும் அன்மியூட்ல பண்ண வேணாம். எல்லாரும் அடியன் சொல்ற உங்களுக்கு பதிலா நீங்க சொல்லுங்க. அம்மா சொல்லலாம். ஓம் அருள்வேல் போற்றி, ஓம் அருள்வேல் போற்றி, ஓம் அபயவேல் போற்றி, ஓம் அபயவேல் போற்றி, ஓம் அழகுவேல் போற்றி, ஓம் அழகுவேல் போற்றி, ஓம் அரியவேல் போற்றி, ஓம் அரியவேல் போற்றி, ஓம் அயில்வேல் போற்றி, ஓம் அகில்வேல் போற்றி,
ஓம் அணையவேல் போற்றி. ஓம் அணையவேல் போற்றி. ஓம் அன்புவேல் போற்றி. ஓம் அன்புவேல் போற்றி. ஓம் அற்புதவேல் போற்றி. ஓம் அற்புதவேல் போற்றி. ஓம் அடக்கும் வேல் போற்றி. ஓம் அடக்கும் வேல் போற்றி. ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி. ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி. ஓம் அகராந்தக வேல் போற்றி. ஓம் அகராந்தக வேல் போற்றி. ஓம் ஆளும் வேல் போற்றி. ஓம் ஆளும் வேல் போற்றி. ஓம் ஆட்கொள் வேல் போற்றி. ஓம் ஆட்கொள் வேல் போற்றி. ஓம் இனியவேல் போற்றி. ஓம் இனியவேல் போற்றி. ஓம் இறங்குவேல் போற்றி. ஓம் இறங்குவேல் போற்றி. ஓம் இலைவேல் போற்றி. ஓம் இலைவேல் போற்றி. ஓம் இறைவேல் போற்றி. ஓம் இறைவேல் போற்றி. ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி. ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி. ஓம் ஈடில்லா வேல் போற்றி. ஓம் ஈடில்லா வேல் போற்றி. ஓம் உக்கிரவேல் போற்றி. ஓம் உக்கிரவேல் போற்றி. ஓம் உய்க்கும் வேல் போற்றி. ஓம் உய்க்கும் வேல் போற்றி. ஓம் எழில்வேல் போற்றி. ஓம் எழில்வேல் போற்றி. ஓம் எளியவேல் போற்றி. ஓம் எளியவேல் போற்றி. ஓம் எரிவேல் போற்றி. ஓம் எரிவேல் போற்றி. ஓம் எதிர்வேல் போற்றி. ஓம் எதிர்வேல் போற்றி. ஓம் ஒளிர்வேல் போற்றி. ஓம் ஒளிர்வேல் போற்றி. ஓம் ஒப்பில்வேல் போற்றி. ஓம் ஒப்பில்வேல் போற்றி. ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி. ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி. ஓம் ஓங்காரவேல் போற்றி. ஓம் ஓங்காரவேல் போற்றி. ஓம் கதிர்வேல் போற்றி. ஓம் கதிர்வேல் போற்றி. ஓம் கனகவேல் போற்றி. ஓம் கனகவேல் போற்றி. ஓம் கருணைவேல் போற்றி. ஓம் கருணைவேல் போற்றி. ஓம் கந்தன்வேல் போற்றி. ஓம் கந்தன்வேல் போற்றி. ஓம் கற்பகவேல் போற்றி. ஓம் கற்பகவேல் போற்றி. ஓம் கம்பீரவேல் போற்றி. ஓம் கம்பீரவேல் போற்றி. ஓம் கூர்வேல் போற்றி. ஓம் கூர்வேல் போற்றி. ஓம் கூத்தன்வேல் போற்றி. ஓம் கூத்தன்வேல் போற்றி. ஓம் கொடுவேல் போற்றி. ஓம் கொடுவேல் போற்றி. ஓம் கொற்றவேல் போற்றி. ஓம் கொற்றவேல் போற்றி. ஓம் சமர்வேல் போற்றி. ஓம் சமர்வேல் போற்றி. ஓம் சம்ஹாரவேல் போற்றி. ஓம் சம்ஹாரவேல் போற்றி. ஓம் சக்திவேல் போற்றி. ஓம் சக்திவேல் போற்றி. ஓம் சதுர்வேல் போற்றி. ஓம் சதுர்வேல் போற்றி. ஓம் சங்கரன்வேல் போற்றி. ஓம் சங்கரன்வேல் போற்றி. ஓம் சண்முகவேல் போற்றி. ஓம் சண்முகவேல் போற்றி. ஓம் சமரில்வேல் போற்றி. ஓம் சமரில்வேல் போற்றி. ஓம் சர்வசக்திவேல் போற்றி. ஓம் சர்வசக்திவேல் போற்றி. ஓம் சினவேல் போற்றி. ஓம் சினவேல் போற்றி. ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி. ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி.
ஓம் சித்திரவேல் போற்றி. ஓம் சித்திரவேல் போற்றி. ஓம் சீரும் வேல் போற்றி. ஓம் சீரும் வேல் போற்றி. ஓம் சிங்காரன் வேல் போற்றி. ஓம் சிங்காரன் வேல் போற்றி. ஓம் சுரர்வேல் போற்றி. ஓம் சுரர்வேல் போற்றி. ஓம் சுடர்வேல் போற்றி. ஓம் சுடர்வேல் போற்றி. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியா ஆவடியில இருந்து அம்மா புஷ்பம்மா 55ல இருந்து கொஞ்சம் வேகமா. புஷ்பா. அம்மா. ஓம் சுடர்வேல் போற்றி. ஓம் சுரவேல் போற்றி. ஓம் சூரவேல் போற்றி. ஓம் ஞானவேல் போற்றி. ஓம் ஞானவேல் போற்றி. ஓம் ஞான ரசக்கவேல் போற்றி. ஓம் ஞான ரக்ஷகவேல் போற்றி. ஓம் தனிவேல் போற்றி. ஓம் தனிவேல் போற்றி. ஓம் தாரைவேல் போற்றி. ஓம் தாரைவேல் போற்றி. ஓம் திருவேல் போற்றி. ஓம் திருவேல் போற்றி. ஓம் திகழ்வேல் போற்றி. ஓம் திகழ்வேல் போற்றி. ஓம் தீரவேல் போற்றி. ஓம் தீரவேல் போற்றி. ஓம் தீசவேல் போற்றி. ஓம் தீதளிவேல் போற்றி. ஓம் துணைவேல் போற்றி. ஓம் துணைவேல் போற்றி. போற்றி. ஓம் துளைக்கும் வேல் போற்றி. ஓம் நல்வேல் போற்றி. ஓம் நல்வேல் போற்றி. ஓம் நீல்வேல் போற்றி. ஓம் நீல்வேல் போற்றி. ஓம் நுண்வேல் போற்றி. ஓம் நுண்வேல் போற்றி. ஓம் நெடுவேல் போற்றி. ஓம் நெடுவேல் போற்றி. ஓம் பருவேல் போற்றி. ஓம் பருவேல் போற்றி. ஓம் பரன்வேல் போற்றி. ஓம் பரன்வேல் போற்றி. ஓம் படைவேல் போற்றி. ஓம் படைவேல் போற்றி. ஓம் பக்தர்வேல் போற்றி. ஓம் பக்தர்வேல் போற்றி. ஓம் புகழ்வேல் போற்றி. ஓம் புகழ்வேல் போற்றி. ஓம் புகழ்வேல் போற்றி. ஓம் புகழ்வேல் போற்றி. ஓம் புஷ்பவேல் போற்றி. ஓம் புஷ்பவேல் போற்றி. ஓம் புனிதவேல் போற்றி. ஓம் புனிதவேல் போற்றி. ஓம் புண்ணியவேல் போற்றி. ஓம் புண்ணியவேல் போற்றி. ஓம் பூஜ்யவேல் போற்றி. ஓம் பூஜ்யவேல் போற்றி. ஓம் பெருவேல் போற்றி. ஓம் பெருவேல் போற்றி. ஓம் பிரம்மவேல் போற்றி. ஓம் பிரம்மவேல் போற்றி. ஓம் பொருவேல் போற்றி. ஓம் பொருவேல் போற்றி. ஓம் பொறுக்குவேல் போற்றி. ஓம் பொறுக்கும் வேல் போற்றி. ஓம் மந்திரவேல் போற்றி. ஓம் மந்திரவேல் போற்றி. ஓம் மலம் நாக்கவேல் போற்றி. மலநாசக போற்றி. ஓம் மலநாசகவேல் போற்றி. ஓம் முனைவேல் போற்றி. ஓம் முனைவேல் போற்றி. ஓம் ஓம் முரண்வேல் போற்றி. ஓம் முரண்வேல் போற்றி. ஓம் முருகன்வேல் போற்றி. ஓம் முருகன்வேல் போற்றி. ஓம் முக்தி திருவேல் போற்றி. ஓம் முக்தி திருவேல் போற்றி. ஓம் ரத்தினவேல் போற்றி. ஓம் ரத்னவேல் போற்றி. ஓம் ராஜவேல் போற்றி. ஓம் ராஜவேல் போற்றி. ஓம் ருத்ரவேல் போற்றி. ஓம் ருத்ரவேல் போற்றி. ஓம் ருண மோசனவேல் போற்றி.
ஓம் ருணமோசனவேல் போற்றி. ஓம் வடிவேல் போற்றி. ஓம் வடிவேல் போற்றி. ஓம் வஜ்ரவேல் போற்றி. ஓம் வஜ்ரவேல் போற்றி. ஓம் வல்வேல் போற்றி. ஓம் வல்வேல் போற்றி. ஓம் வளர்வேல் போற்றி. ஓம் வளர்வேல் போற்றி. ஓம் வழிவிடவேல் போற்றி. ஓம் வழிவிடுவேல் போற்றி. ஓம் வரமருள் வேல் போற்றி. ஓம் வரமருள்வேல் போற்றி. விளையாடும் வேல் போற்றி. ஓம் விளையாடும் வேல் போற்றி. ஓம் வினைப்பொடி வேல் போற்றி. ஓம் வினைப்பொடி வேல் போற்றி. ஓம் வீரவேல் போற்றி. ஓம் வீரவேல் போற்றி. ஓம் விசித்திரவேல் போற்றி. ஓம் விசித்திரவேல் போற்றி. ஓம் வெல்வேல் போற்றி. ஓம் வெல்வேல் போற்றி. ஓம் வெற்றிவேல் போற்றி. ஓம் வெற்றிவேல் போற்றி. ஓம் ஜெயவேல் போற்றி. ஓம் ஜெயவேல் போற்றி. ஓம் ஜெகஜோதி வேல் போற்றி போற்றி. ஓம் ஜெகஜோதிவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார்கள் இப்பொழுது முருகப்பெருமான மனதில் நினைத்துக் கொண்டு தூபதீபம் காண்பிக்கலாம். வேலுக்கு தூபதீபம் காண்பிக்கலாம். சிவ சிவ சிவ. அந்த வேல் சங்கம் சொல்லலாம் நினைச்சேன். அம்மா நினைச்சுட்டாங்க சங்கம் இசைங்க. சங்கம் இசைந்த இருந்தா சங்கம் இசைங்க. அடியார்கள் வந்து பூவை எடுத்து தலையில வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தலையில வச்சுக்கலாம். ஆண்கள் காதுல வச்சுக்கலாம். பூ அந்த போற்றி மலர்களை எடுத்து அடியார்கள் வந்து தலையில சூடிக்கொள்ளலாம். ஆண்கள் காதுல சூடிக்கொள்ளலாம். அடியார்கள் சங்கம் இசைக்கலாம். சங்கம் இசைங்க. தூபதீபம் காட்டுங்க. எது வேணாலும் பண்ணுங்க. உங்க சங்கம் இசைக்கிறவங்க இசைங்க. சங்கம் இசைக்கலாம். அருமை 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 அருமை. சங்கம் இசைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பெண்கள் எல்லாம் சங்கம் இசைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சைவத்தினுடைய பெரும் பேரு நிறைவு பட போறோம். நிறைவாக போது நம்ம இப்போ வேல் வகுப்புக்கு எந்த நியமும் கிடையாது. முதல்ல 20 தடவை சொல்லணும், 4 தடவை சொல்லணும், 5 தடவை சொல்லணும், அது எதுவுமே கிடையாது. வேல் வகுப்பு நம்ம எப்படி வேணாலும் பாடலாம். நாம இப்ப 2 மலர் எடுத்துக்கோங்க. திருத்தணி உதித்தரும் சொல்றப்போ ஒரு மலரு, பருத்தமலை திருத்தமலை சொல்றப்ப மலர். இந்த வேல் வகுப்பை பாடுறதுக்காக இது நிறைவு செய்ய போற சாமி. அடியார்கள் எல்லாம் தயார் நிலையில இருந்துக்கோங்க. நிறைவாக போகுது. இன்னும் ஒரே ஒரு பாடலோட நிறைவு பெற போறோம். அவ்வளவுதான். இந்த வேல் வகுப்பை எல்லாரும் மனசுல ரொம்ப ஆழமா நினைச்சு உங்க மனசுல கோரிக்கைகள்லாம் இருந்து அது எல்லாம் நிறைவேறணும். எவ்வளவு பெரிய கோரிக்கையா இருந்தாலும் நல்லபடியா நிறைவேறணும். இன்பமா வாழணும். எல்லாரும் இந்த உலகத்துல இன்புற்று இருக்கணும். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும்னு சொல்லி அடியார்கள் மலர் கையில வச்சுக்கோங்க. திருத்தணிக்கு ஒரு மலரு, அறுத்த முளைன்னு தான் அதுக்கு ஒரு மலர். 2 மலர் மட்டும் இட்டா போதும். அடியார்கள் கையில வச்சுக்கோங்க. இப்பொழுது வேல் வகுப்பு பாடுவதற்காக சந்திரா நம்மளுடைய சாந்தா அம்மா மற்றும் அவருடைய மருமகள் 2 பேரும் சேர்ந்து பாட போறாங்க. நாம நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு பாடல், அதுக்கப்புறம் மங்கள பாடல் தான். அதோட நிறைவு தான். மன்னிச்சு எல்லாரும் மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க நினைத்தது நிறைவேற போகுது. இந்த வேல் வகுப்பு நீங்க பாடும்போது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கையில புத்தகத்துல நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பிரிண்ட் அவுட்ல இருக்கு. உங்களுக்கு கையில வேல் வகுப்பு இருந்தா வச்சுக்கோங்க. நான் மொபைல்லையும் நான் போட்டிருக்கேன். அந்த பிடிஎஃப்ல அதை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் வச்சுட்டு சாந்தாம்மா மற்றும் மருமகள், அவங்க பேர் என்ன சுவாமி? அம்மா பேர் என்ன சுவாமி? சாந்தாம்மா, ஜனனி ஜனனி அம்மா, சாந்தாம்மா இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்ப இவங்க வந்து இப்போ வேல் வகுப்பு பாட போறாங்க. இந்த வேல் வகுப்போடு நம்மளுடைய வினைகள் எல்லாம் சுட்டு எரிய போது வேல் எழுந்தல். இப்ப வேலுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? முழுசா வேலாகவே ஆவாகம் பண்ண போறோம். வேல் பெருமானுடைய திருவடியை வணங்கி கொள்ளுங்க. அம்மா பாட போறாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. ஆதிவேல்
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலே. பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து மொழி தெரிக்க வரமாகும். திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பசித்தலகை முசித்தமது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதிர நினைத்த சிகள் புஜிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சுரர்க்கும் முனி வரர்க்கும் மதி பதக்கும் தனி விதிக்கும் தன்ஹரி தனக்கும் நர தமக்கும் ஒரு மிடுக்கண் வினை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனென துலத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சுடற்பறிவு ஒளிப்பவளு ஒழுக்கும் மதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிறவை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி இழுமரத்த நிலை காணும். திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தடித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழுக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தலத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பின் உண வளைப்பதென மலர்க்க மல கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் மறுகடுத்து இரவு பகற்றுணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த கொடர் சிவத்த தொடையன சிகையில் விருப்பமோடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடித்து குடைத்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறை விசைத்ததிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சினத்தாவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தளர மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே.
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்பே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்பேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்பேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்பேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்பேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்பேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நமக்கு வேல் பூசை நிறைவுற்றது. பெருமானுக்கு இப்பொழுது தூப தீபங்கள் எல்லாரும் காண்பிக்கலாம். பெருமானுக்கு தூப தீபங்கள் மணி